ஓம் சாந்தி 2/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய பதிதமான தூய்மையற்ற உலகத்தின் மீது உங்களுக்கு எல்லையில்லாத வைராக்கியம் வேண்டும் சொல்றாரு. ஏனெனில் நீங்கள் பாவனமாக தூய்மையாக இப்ப ஆக வேண்டும். ஆத்மா சொல்றாரு, ஆத்மா இப்ப பாவனமா தூய்மையாகணும், அப்பதான் அடுத்த பிறவிக்கு போக முடியும். உங்களது முன்னேறும் கலையினால் எல்லோருக்கும் நன்மையாகி விடுகிறதுன்றாரு. நம்ம மாறினாலே போதும், உலகத்துக்கே நன்மையாயிடுதுன்றாரு. கேள்வி: ஆத்மா தனக்குத்தானே எதிரி, தனக்குத்தானே நண்பன் என்று கூறப்படுகிறது. உண்மையான நட்பு என்பது என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஆத்மா நம்ம தான், நம்மளே நமக்கு எதிரி, நாமளே நமக்கு நண்பனாகவும் இருக்கிறோன்ட்டு சொல்லப்படுது. உண்மையான நட்பு என்பது என்னன்னு சொல்லி கேட்கிறார். பதில்: ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி எப்போதும் நடந்து கொண்டே இருத்தல், இதுதான் உண்மையான நட்பு ஆகும். பாபா சொல்ற பேச்சை கேட்கணும், அவர் சொல்ற ஸ்ரீமத் படி எப்போ நடந்துட்டே இருந்தானா இதுதான் உண்மையான நட்பாகுன்றாரு. ஒரு தந்தையை நினைவு செய்து தூய்மையாவது மற்றும் தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி பெறுவது, இது போல நட்பு கொள்வதற்கான யுக்தி தந்தை தான் நமக்கு சொல்றாரு. அவரை நினைக்கணும், தூய்மையாகணும், முழு ஆஸ்தியும் அடையணும், இதுதான் நட்பு கொள்வதற்கான யுக்தின்னு சொல்றாரு. சங்கமயுகத்தில் தான் ஆத்மா தனது நண்பனாக இப்ப ஆகிறதுன்னு சொல்றாரு. இப்பதான் நமக்கு நாமே நல்லது பண்ணிக்கிறோன்றாரு. கலியுகம் துவாபர யுகம்லாம் ராவண வழிபடி மனசு போன வழியில நமக்கு நாமளே துரோகியா ஆயிட்டோம். நமக்கு நாமளே நம்ம தப்பு பண்ணி நம்ம ஆத்மாவில் இருக்கிற சக்தியெல்லாம் குறைஞ்சி போச்சு, எதிரி ஆகிட்டோம். இப்போ ஆத்மா தனது நண்பனாக ஆகிறதுன்னு சொல்றாரு. பாடல்: நீங்கள் இரவை இழந்தீர்கள்ன்ட்டு பாட்டு ஓடுது. ஓம் சாந்தி. அப்படி இந்த பாடல் பக்தி மார்க்கத்தினுடைய தான் ஆகும் சொல்றாரு. பக்தியில இதை பாடி இருக்கிறாங்க, இரவை இழந்தீர்கள்ன்ட்டு. இதெல்லாம் தேடி தேடி நம்ம கடவுளை தேடி தேடி இரவு ஃபுல்லா துவாபரேகம் கலிகம் ஃபுல்லா இழந்துட்டோம் இல்லையா, பக்தியில இழந்துட்டோம். அதனால பக்தி மார்க்கத்தினுடைய இதாகும்னு சொல்றாரு. முழு உலகத்தில் யாரெல்லாம் பாடல்கள் பாடுறாங்க அல்லது சாஸ்திரங்க படிக்கிறாங்க, தீர்த்தங்களுக்கு செல்கிறார்களோ அவை அனைத்துமே பக்தி மார்க்கம் சொல்றாரு. பக்தி மார்க்கம் ஆகும். எல்லாம் பாட்டு பாடுறாங்க, சாஸ்திரம் படிக்கிறாங்க, தீர்த்தங்களுக்கெல்லாம் போறாங்க இல்லையா, எல்லாமே பக்தி மார்க்கம்ன்றாரு. ஞான மார்க்கம் என்று எதற்கு கூறப்படுகிறது, பக்தி மார்க்கம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்பது குழந்தைகளாகிய நீங்கள் தான் புரிந்துள்ளீர்கள். இப்பதான் நமக்கு புரிஞ்சிட்டோம். ஞான மார்க்கன்றது வேற, பக்தி மார்க்கன்றது வேற. பக்தி முடிஞ்சுதான் அந்த எல்லையற்ற வைராக்கியம் வரும்போது ஞானம் பிறக்குது. ஞானம்ன்றது மூன்றாவது கண் ஓப்பன் ஆகுது, தன்னைத்தான் ஆத்மானு புரிஞ்சுக்கிறோம், கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். எங்கெங்கயோ தேடணும், கடைசியில நம்ம நம்ம யாருன்னு தேடி அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மளுடைய அப்பா தான் அவருன்ட்டு. இதுதான் ஞானம். இது வெளியில இருக்கிறவங்கலாம் தெரியாது, நமக்கு தான் தெரியுன்றாரு. வேதம், சாஸ்திரங்கள், உபனிஷத்துக்கள் ஆகியவை எல்லாமே பக்தியினுடையதுன்னு சொல்றாரு. அரை கல்பம் பக்தி நடக்கிறது மற்றும் அரை கல்பம் பின்னாடி ஞானத்தின் பிராரப்தம் பலன் நடக்கிறதுன்னு சொல்றாரு. இப்ப 2500 வருஷம் பக்தி, இந்த பக்தி முடிஞ்சு ஒரு பிறவில நமக்கு ஞானம் கிடைக்குது. அந்த ஞானத்தினுடைய பலன் அரை கல்பம் கிடைக்குதுன்றாரு. பக்தி செய்து செய்து இறங்கவே வேண்டியுள்ளது. பக்தியில நம்ம ஏணிப்படியில இறங்கி இறங்கி தான் வந்தோம், பக்தி பண்ணி பண்ணி. ஸோ அதோ பிரதான பக்தி பண்ண ஒரு சிவனெல்லாம் வழிபட்டோம், அப்புறம் எல்லாரையும் வழிபட்டு அப்படியே ஏணிப்படியில இறங்கி இறங்கி தான் வந்திருக்கிறோம்னு சொல்றாரு. 84 மறுபிறவிகள் எடுத்து கீழே இறங்குகிறீர்கள்ன்றாரு. பக்தினால உங்களுக்கு திரும்ப திரும்ப பிறவி தான் ஏற்படுது, முக்தியோ ஜெயன் முக்தியோ கிடைக்கல, இறங்கி இறங்கி தான் கீழே இறங்குறீங்கன்றார். பிறகு ஒரு பிறவியில் உங்களுக்கு முன்னேறும் கலை இப்போ ஆகிறதுன்றார். இப்போ ஒரே பர்த்தில் ஞானம் கிடைக்குது, பக்தி மூலமா. பக்தி நிறைய பண்றவங்களுக்கு தான் ஞானம் கிடைக்குது, ஞானத்தின் மூலமா முன்னேறும் கலை ஆகிறதுன்றாரு. இதற்கு ஞான மார்க்கம் என்று கூறப்படுகிறதுன்னு சொல்றாரு. இப்போ ஞான மார்க்கம்னா என்ன அப்படின்னு டெஃபினேஷன் கொடுக்குறாரு நமக்கு. ஞானத்திற்கு ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டுள்ளது. ஞானத்துல என்னன்னா ஒரு செகண்ட்ல ஜீவன் முக்தி, அந்த உடல்ல இருந்துகிட்டே முக்தி அடையிறோம் நம்ம. அது ஒரு செகண்ட்ல புரிஞ்சிருது ஞானம், அம்பு தைச்சிருது. அதனால ஒரு நொடியில் ஜீவன் முக்தின்ட்டு பாடப்பட்டுள்ளது. துவாபரயுகம் முதல் நடந்து வரும் ராவண ராஜ்யம் முடிந்து போய் பிறகு ராமராஜ்யம் ஸ்தாபனையாகிறது. துவாபரயுகத்துல இருந்து இந்த ராவணராஜ்யம் நடக்குது, காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்தினுடைய ராஜ்யம் நடக்குது. அது முடிஞ்சு போய் இப்ப திரும்ப ராமராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறதுன்னு சொல்றாரு. நாடகத்தில் உங்களுடைய 84 பிறவிகள் முடிவடையும் பொழுது மீண்டும் முன்னேறும் கலையினால் அனைவருக்கும் நன்மையாகி விடுகிறதுன்னு சொல்றாரு. இப்ப நம்ம பிறவி எடுத்து 84வது பிறவில இருக்கிறோம். நமக்கு இந்த 84 பிறவி முடிஞ்ச பிறகு திரும்ப நமக்கு முன்னேறும் கலை ஏற்படுது. நம்ம முன்னேறும் போது ஆத்மா உணர்வுல நம்ம ஆத்மால பேட்டரி சார்ஜ் ஆகும்போது எல்லாருக்குமே நன்மை ஆயிடுதுன்றாரு.
உலகத்துக்கே நன்மையாடுதுன்றார். இந்த வார்த்தைகள் எங்கேயோ சில வரிகள் சில சாஸ்திரங்கள் கூட இருக்குதுன்றாரு. இந்த மாதிரி வார்த்தைகள், அதாவது நம்ம ஒரு பிறவில முன்னேறும் போது எல்லாருக்கும் வந்து நன்மை ஆகிடுதுன்ற வார்த்தைகள் வந்து சில சாஸ்திரத்துல கூட இருக்குதுன்றாரு. முன்னேறும் கலையினால் அனைவருக்கும் நன்மை, அனைவருக்கும் சத்கதி செய்பவரோ ஒரே ஒரு தந்தை தான் அல்லவா. இப்படி எழுதியிருக்கு போல இருக்கு. முன்னேறும் கலையினால் அனைவருக்கும் நன்மைன்ட்டு எழுதியிருக்கு போல இருக்கு. அது மாதிரி சாஸ்திரத்துல இருக்குன்றாரு. அனைவருக்கும் ஆனால் சத்கதி கொடுக்கிறவர் யாருன்னா ஒரே ஒரு கடவுள் தான், தந்தை தான் அல்லவா. சன்னியாசி, வைராக்கியம் உள்ளவர், உதாசி போன்றோர் அநேக விதமானோர் இருக்கிறாங்க. சன்னியாசிகள்லாம் வீட்டு மேலே வைராக்கியம் வந்துடுது, வீட்டை விட்டு போயிடுறாங்க. வைராக்கியம் உள்ளவர்கள்ட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. உதாசின்னு சொல்றாரு. நிறைய கொள்கைகள் வழிகள்லாம் இருக்கின்றனன்னு சொல்றாரு. அந்த பக்தி மார்க்கத்துல எப்படி சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று எழுதிட்டாங்க இல்லையா, இப்போது 10,000 வருடங்கள் என்று சங்கராச்சாரியரின் கருத்து வெளிப்பட்டுள்ளதுன்னு சொல்றாரு. இப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க, முன்னாடியாவது லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொன்னாங்க கல்பத்தின் ஆயுள், ஆனா இப்போ வந்து 10,000 ஆண்டுன்ட்டு இப்போ சொல்லியிருக்கிறாங்களாம். எவ்வளோ வித்தியாசம் ஏற்பட்டுருது பாருங்களேன். 10 லட்சம் லட்சக்கணக்கான ஆண்டுகள் எங்க, 10,000 ஆண்டுகள் எங்க, அவங்களுக்குள்ளாரையே கருத்து வேறுபாடெல்லாம் வருது இருக்கு. கல்பத்தின் ஆயுள் எவ்வளோ வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. ஆனா நம்ம பாபா நமக்கு சொன்னது 5,000 வருடங்கள் தான். மொத்தமே 5,000 வருஷம், 2,500 வருஷம் பகல், 2,500 வருஷம் இரவு. ஆனா அவங்க வந்து 10,000 வருஷம்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்கன்றார். ஒரு பெண் இவ்வளவு 1000 என்பார். ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க. கலியுகத்தில் இருப்பது அநேக மனிதர்கள், அநேக வழிகள், அநேக தர்மங்கள் சொல்றாரு. ஆளுக்கு ஒரு வழி, எத்தனை மனுஷங்களோ அத்தனை வழி, அத்தனை தர்மங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்தில் இருப்பதோ ஒரே ஒரு வழிதான் சொல்றாரு. சொர்க்கத்துல அப்படி கிடையாது, எல்லாம் ஒரே வழி, ஒரே தர்மம். லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம், எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. தந்தை வந்து குழந்தைகளாகி உங்களுக்கு படைப்பினுடைய முதலிடை கடைப்பற்றிய ஞானத்தை இப்போ கூறுகிறார். இதை கூறுவதற்கு கூட எவ்வளவு காலம் பிடிக்குது. பாபா சொல்லின்னு தானே இருக்கிறாரு. வந்து 100 வருஷம், 89வது சிவஜெயந்தி, 88 வருஷமா சொல்லின்னு இருக்கிறார். முதலிடை கடைப்பற்றிய ஞானத்தை சொல்லிட்டே இருக்கிறாரு. எவ்வளவு காலம் பிடிக்குது. கூறிக்கொண்டே தானே இருக்கிறார். அவரும் சொல்லிட்டு தான் இருக்கிறார். நமக்கு முன்கூட்டியே எல்லாவற்றையும் ஏன் கூறவில்லை என்று கூற முடியாதுன்னு சொல்றாரு. முன்னாடியே எங்களுக்கு ஏன் அதெல்லாம் சொல்லலைன்னா என்கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா சொல்லிட்டு தான் இருக்கிறார் பாபா. பள்ளிக்கூடத்தில் படிப்பு வரிசை கிரமமாக இருக்கிறது இல்லையா. இப்போ புதுசா வர குழந்தைகள்லாம் வருவாங்க இல்லையா, நம்ம வந்து முன்னாடியே இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இப்போ புதுசு புதுசாலாம் வருவாங்க இல்லையா. அதனால பாபா சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. படிப்பு கூட வரிசை கிரமமாக தானே, எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி தானே போகுது. உடனே எடுத்த உடனே 9th ஸ்டாண்டர்டோடைய சிலபஸ் ஆஃப் எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸு கொடுப்பாங்க, பொறுமையாக தான் போவாங்க இல்லையா. அந்த மாதிரி பாபா வந்து பார்ப்பார், ஆத்மாவுடைய ஸ்டேஜை பார்த்து தான் ஞானத்தை சொல்லுவார். சிறிய குழந்தைகளுடைய உறுப்புகள் சிறியதாக இருக்கும், எனவே அவர்களுக்கு கொஞ்சமாக கற்பிப்பார்கள். பிறகு உறுப்புகள் வளர்ந்து கொண்டே செல்ல செல்ல புத்தியின் பூட்டு திறந்து கொண்டே போகும். படிப்பை தாரணை செய்து கொண்டே செல்வார்கள். சின்ன குழந்தைங்க சின்னதா, அவங்க சின்ன குழந்தையா சின்ன சின்ன உறுப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் பெருசாக அவங்களுக்கு நல்லா நாலேஜ் வளரும், புத்தியின் பூட்டு திறந்துட்டே போகல, அப்போ படிப்பு வந்து தாரணை செய்துகிட்டே போவாங்கன்றார். அந்த மாதிரி தான் நமக்கும் சொல்லி கொடுக்குறாரு. சிறிய குழந்தைகளின் புத்தியில் எதுவும் தாரணையே ஆக முடியாது இல்லையா. ஒரு 9th ஸ்டாண்டர்ட் சிலபஸை கொண்டு போய் எல்கேஜி ஸ்டூடெண்ட்க்கு சொன்னால் அவங்களுக்கு புரியுமா, புரியாது இல்லையா. அதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏபிசிடி அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. பெரியவராக ஆன பிறகுதான் வழக்கறிஞர், நீதிபதி ஆகியோராக ஆகிறாங்க. இங்கும் அவ்வாறே தான் சொல்லி பாபா சொல்கிறார். இங்கேயும் அப்படிதான், எடுத்த உடனே எல்லா ஞானத்தையும் வந்து பாபா சொல்ல மாட்டார். ஒரு சிலருடைய புத்தியில் நன்றாக தாரணை ஆகிறது, ஒரு சில குழந்தைகளுக்கு நல்லா புரியுது, அடுத்தடுத்து என்னன்ட்டு படிக்கிறாங்க. நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வந்துள்ளேன் என்று இப்ப தந்தை கூறுகிறார். ஆக இப்போது பதீதமான உலகத்தின் மீது வைராக்கியம் உங்களுக்கு ஏற்படணுன்றாரு. ஆத்மா தூய்மையாக்கி விட்டதென்றால் பின் தூய்மையற்ற உலகத்தில் இருக்கவே முடியாது. இப்ப ஆத்மா தூய்மையா ஆயிடுச்சு, சொர்க்கத்துக்கு தகுதி ஆயிடுச்சு, அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். குணங்கள் சக்திகள் எல்லாம் நிரம்பிடுச்சு. பிரம்மா பாபாவுக்கு அப்படிதானே நிரம்பிடுச்சு, ஃபரிஸ்தாவே ஆயிட்டாரு. அப்புறம் அவர் எப்படி இந்த உலகத்துல இருக்க முடியும். அதனால அந்த உடலை விட்டு அவர் போயிட்டார். அந்த மாதிரி நம்மளும் தூய்மையாயிட்டோம்னா தூய்மையற்ற உலகத்துல நம்மளால இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. தூய்மையற்ற உலகத்தில் ஆத்மாவும் தூய்மையற்றதாகவே தான் உள்ளது. இப்ப தூய்மை இல்லாத உலகத்துல இப்ப எல்லாமே டிஃபெக்டா தான் இருக்கிறாங்க. ஆத்மாஸ் டிஃபெக்டா இருக்கனால தான் இங்க வாழறாங்க. அப்ப தூய்மையற்ற உலகத்துல இருக்கிற ஆத்மாவும் தூய்மையற்றதாக தான் இருக்குதுன்னு சொல்றாரு பாபா. மனிதர்களும் தூய்மையற்றவர்களாக தான் இப்போது உள்ளார்கள்ன்றாரு. தூய்மையான உலகத்தில் மனிதர்கள் கூட தூய்மையானவராகவும், தூய்மையற்ற உலகத்தில் மனிதர்கள் தூய்மையற்றவர்களாகவும் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதாவது எப்படி உலகமோ அப்படிதான் மனிதர்கள்னு சொல்றாரு.
தூய்மையற்ற உலகத்துல தூய்மையற்றவங்களா இருப்பாங்க, தூய்மையான உலகத்துல தூய்மையானவங்களா இருப்பாங்கன்னு சொல்றாரு. இது இருப்பதே ராவண ராஜ்யமாக. இது எப்படி இருக்கு? மாயாவோட ராஜ்யம். ராஜா ராணி எவ்வாறோ அவ்வாறேதான் பிரஜைகள்னு சொல்லி சொல்றாரு. இந்த முழு ஞானமோ புத்தியில் புரிந்து கொள்வதற்கானது ஆகும். இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக பாபா சொல்லிட்டு இருக்காரு. இச்சமயத்தில் எல்லோருடையதும் தந்தையிடம் விபரீதமான அன்பில்லாத புத்தியாக உள்ளது. இந்த கலியுக நரகத்துல கடவுள் யாருன்னே தெரியல. யாரும் அவர் மேல அன்பும் கிடையாது. இப்ப சரி, இப்ப நமக்கே வந்து கடவுள் தான், நான் தான் பேசுறேன்றாரு. இருந்தாலும் அவர் மேல நமக்கு அவ்வளோ அப்படியே பர்ஃபெக்டா அன்போட நம்ம இருக்கிறோம்லாம் சொல்ல முடியாது. சாப்பாடு கூட அவர்கிட்ட வச்சுட்டு சாப்பிட மாட்டோம். சாப்பிடும்போது என்ன நினைங்கன்றாரு. ஒரு வா மறந்துடும், ரெண்டாவது வா மறந்துடும், ஃபர்ஸ்ட் வா கூட பாபா நினைச்சிட்டே வைக்கிறோம், நாலாவது வா அஞ்சாவது வா மறந்து போயிடும். எனக்கு ஊட்டி விட்டுட்டு சாப்பிடுங்கன்றாரு, அதவே மறந்து போயிடும். அது மாதிரி அதை வந்து கிளாஸ் எடுக்கிறாரு, அந்த முரளி படிக்கும்போது மட்டும்தான் அவர் ஞாபகமே இருக்குது. மற்ற நேரத்துல மனிதர்கள் பக்கம் தான் புத்தி போகுது. அப்ப எல்லோருடையதும் இப்ப விபரீதமான அன்பில்லாத புத்தியாக உள்ளதுன்றாரு. குழந்தைகளாகிய நீங்களோ தந்தை இப்ப நினைவு செய்றீங்க. ஆனா இப்பதான் நம்ம வந்து பாடம் எடுத்து அவரை அவரை நினைக்க வைக்கிறாரு. அப்ப நம்ம வந்து அவரை தான் நினைக்கிறோம். உள்ளுக்குள் தந்தைக்காக அன்பு இருக்கிறதுன்றாரு. இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப வந்துருச்சு அன்பு. ஏன்னா அவர் அறிமுகம் கொடுத்துட்டாரு இல்லையா, நான் தான் அப்பா, நீங்க வந்து குழந்தைகள்னு சொல்லிட்டாரு. இப்ப நமக்கு உள்ளுக்குள்ளார தந்தைக்காக அன்பு உள்ளதுன்றாரு. ஆத்மாவின் தந்தைக்காக அன்பு உள்ளதுன்னு சொல்றாரு. மதிப்பு மரியாதை கூட இருக்குது பாபா மேல. ஏனெனில் தந்தை அறிந்துள்ளீர்கள் இல்லையா, அதனால மதிப்பு மரியாதை அவர் மேல இருக்கு. இங்கு நீங்கள் முன்னால் இருக்கிறீங்க, மதுபன்ல பாபாவுக்கு முன்னாடி நம்ம இருக்கிறோம். சிவபாபாவிடம் கேட்டு கொண்டிருக்கிறீங்க. நேராவே டைரக்டாவே சிவபாபாட்ட நீங்க முரளி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபமா இருக்கிறாரு. ஞான கடல், அன்பு கடல் மற்றும் ஆனந்த கடல் ஆவார் பாபா. பாருங்க, மனித சிருஷ்டியினுடைய விதை ரூபமா இருக்கிறாரு. அவர்தான் விதையே. அவர்கிட்ட இருந்துதான் அந்த குணங்கள் சக்திகள்லாம் நமக்கு வருது. ஞான கடல், அன்பு கடல் மற்றும் ஆனந்த கடல் ஆவார். கீதையின் ஞானத்தை அளிக்கும் பரம்பிதா திருமூர்த்தி சிவ பரமாத்மாவின் வாக்கு. என்னன்னா அவர் சொல்றாரு, கீதையை உண்மையான கீதை ஞானத்தை அளிக்கிறார் பரம்பிதா திருமூர்த்தி சிவன், சிவ பரமாத்மாவின் வாக்கு. திருமூர்த்தி என்ற வார்த்தையை அவசியம் சேர்க்க வேண்டும் சொல்றாரு. இந்த மாதிரி எழுதுங்க, அவருடைய வாக்குன்னு சொல்லிட்டு திருமூர்த்தின்ற வார்த்தையை சேர்க்கணும். ஏன்னா அவர் 3 பேரை அதை படைக்கிறாருல்ல, அவரோட படைப்பு தான் அந்த திருமூர்த்தி. ஏனெனில் திருமூர்த்திக்கு தான் பாடல் கூட உள்ளது, பிரம்மா மூலமாக ஸ்தாபனை. எனவே அவசியம் பிரம்மா மூலமாக தானே ஞானம் கூறுவார். கிருஷ்ணரோ சிவபகவான் வாக்கியம் என்று கூற மாட்டார் தானே. கிருஷ்ணர் சொல்ல மாட்டார் சிவபகவான் வாக்கியம்ட்டு சொல்ல மாட்டாரு. பிரேரணை, ஊக்கமளித்தல், தூண்டுதல் மூலமாக எதுவும் ஆவதில்லைன்னு சொல்றாரு. மேல இருந்துகிட்டே தூண்டுதல் கொடுக்கறது, மேல இருந்துகிட்டே காரியம்லாம் எதுவும் நடக்காது. கீழே தான் கண்டிப்பா வந்தாகணும். அவர் வந்து பிரம்மா மூலமா தான் படைச்சிருக்கணும். அவருக்குள் சிவபாபாவின் பிரவேசமும் ஆக முடியாது. கிருஷ்ணருக்குள்ளாரெல்லாம் சிவபாபா வரமாட்டாரு. கிருஷ்ணர் இருக்கிறதே சொர்க்கம், சொர்க்கத்துல தான் இருப்பாரு. அவரை வந்து கிருஷ்ண பகவான் மகா வாக்கியம் சொல்லவும் முடியாது. அவரு சிவபகவான் மகா வாக்கியம்ட்டு கிருஷ்ணர் சொல்ல மாட்டாரு. அப்புறம் கிருஷ்ணருக்குள்ளாரையும் சிவபாபா வர முடியாது, சிவபாபாவின் பிரவேசமும் ஆக முடியாது. ஏன்னா அவர் சொர்க்கத்துல இருப்பாரு. ஆனா அவரை நம்ம கூப்பிடுறதோ இங்க கலியுகத்துலதான் பதித பாவனே வாங்கன்னு கூப்பிடுறோம். அதனால இங்கதான் வராரு. சொர்க்கத்துலதான் கிருஷ்ணர் இருப்பாரு. அவர் உடம்புலயும் வரமாட்டாரு. இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறாரு. சிவபாபாவோ அந்நிய தேசத்தில் தான் வருகிறார். அவர் ராவண ராஜ்யத்துல தான் வராரு இல்லையா. சத்தியுகமோ கிருஷ்ணரின் தேசமாகும் அல்லவா. சத்தியுகம்ன்றது கிருஷ்ணருடைய தேசம்னு சொல்றாரு. எனவே இருவருக்குமான மகிமை தனித்தனியாகும். அதனால சிவன் வேற, கிருஷ்ணர் வேற. சிவனுக்கு மகிமை வேற, கிருஷ்ணருடைய மகிமை வேற வேற. ஆனா 2 பேருக்குமே வந்து மகிமை இருக்குன்னு சொல்றாரு. முக்கியமான விஷயமே இதுதான் ஆகும். இதை தான் நம்ம வந்து புரிய வைக்கணும். கீதையை சொன்னது சிவன் தான்றதை நம்ம புரிய வைக்கணும்னு சொல்றாரு. சத்தியுகத்தில் கீதையோ யாரும் படிப்பதில்லை. சொர்க்கத்துல கீதை யாரும் படிக்க மாட்டாங்க. அங்க கீதை புக்கே கிடையாது. இங்கதான் நமக்கு வந்து முரளி எடுத்து நம்மள உண்மையான கீதையை சொல்லி சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. அங்க நம்ம போய் படிக்க வேண்டியதில்லை. அங்க இதனுடைய பலன் தான் அங்க கிடைக்குது. பக்தி மார்க்கத்துல ஜன்ம ஜன்மாந்திரமாக படிக்கிறாங்க, படிச்சுட்டு தான் வராங்க இல்லையா. கீதை படிக்கிறாங்க, சாஸ்திரம் படிக்கிறாங்க, ராமாயணம் மகாபாரதம் படிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஞான மார்க்கத்துல அது இருக்க முடியாதுன்றாரு. பக்தி மார்க்கத்தில் ஞானத்தின் விஷயங்களே இருப்பதில்லை. இப்ப பக்தி மார்க்கத்துல ஆத்மான்னு புரிஞ்சுக்காங்க, பரமாத்மாவை நினைங்க, அமிர்தவலையில ஏஞ்சி யோகா பண்ணுங்க, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுங்க. இதெல்லாம் அங்க வந்து சொல்றாங்களா என்ன? அது மாதிரி என்ன வாயால கூட சொல்ல தேவையில்ல, மனசால நினைங்க. ஒரு மணி நேரத்துக்கு ட்ரில் பண்ணுங்க, மனசுக்கு ட்ரில் கொடுங்க. இதெல்லாம் வந்து ராஜா யோகாலாம் வந்து பக்தியில கற்றுக் கொடுக்கறது இல்லை. ஞானத்தின் விஷயங்களே அங்க இருப்பதில்லை. அது மாதிரி நீங்க தான் அம்சோ சோகம், நீங்க தான் தேவதையா இருந்தீங்க, நீங்க தான் வந்து
இப்ப மனுஷனாயிட்டீங்க. இதெல்லாம் வந்து பக்தியில இருக்காது. பக்தியில யாரு தேவதைன்னா அவங்க யாரோன்னு நினைச்சு வழிபட்டுட்டு இருப்பாங்க. அது நாம தான்ட்டு தெரியாம பக்தியில வழிபட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அங்க வந்து ஞானத்தின் விஷயங்களே இருப்பதில்லைன்னு சொல்றாரு. அதனால ஞானம் தனி, பக்தி தனி. இப்போது படைப்பு கர்த்தாவான தந்தைதான் படைப்பினுடைய முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை இப்ப அளிக்கிறார். இப்ப படைப்பு கர்த்தா சிவன், அவர்தான் தந்தை, அவர்தான் வந்து முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை நமக்கு கொடுக்குறாரு. மனிதர்களோ படைப்பு கர்த்தாவாக ஆக முடியாது. மனுஷங்கள்லாம் படைக்க முடியாது. ஒரு பூமியை படைக்கிற அளவுக்கு மனுஷங்களுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கு? எல்லா ஆத்மாக்களையும் படைக்கிறது. பிரம்மா மூலமா படைப்பு, விஷ்ணு மூலமா பாலனை, விநாசம் சங்கர் மூலமா விநாசம் செய்யறாரு. இதெல்லாம் மனுஷங்களால செய்ய முடியுமா? மனிதர்களோ படைப்பு கர்த்தாவாக ஆக முடியாது. நான் படைப்பு கர்த்தா ஆவேன் என்று மனிதர்கள் ஒருபோதும் கூற முடியாது இல்லையா? கடவுள் தான் சொல்றாரு படைப்பு கர்த்தான்ட்டு. படைப்பவர்னாலே கடவுளை தான் சொல்லுவாங்க இல்லையா? நான் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறேன் என்று சுயம் தந்தே வந்து கூறுகிறார். நான் ஞானக்கடல், அன்பு கடல், அனைவருக்கும் சத்கதி அளிப்பவன் ஆவேன்னு சொல்லி அவரே சொல்றாரு. அவரோட மகிமையெல்லாம் அவரே இன்னைக்கு சொல்றாரு. கிருஷ்ணரின் மகிமையே தனியாகுன்றார். எனவே இந்த வேற்றுமைகளை முழுமையாக எழுத வேண்டும். இப்போ வந்து கிருஷ்ணர் யாரு? அவர் சத்தியுக இளவரசர். அவரோட மகிமை 16 கலைகள் நிரம்ப பெற்றவர். அவர் கீதையை கேட்டு அவர் அந்த மாதிரி ஆனாரு. அவர் எந்த மாதிரி இல்லை, அவரோட மகிமை தனியா இருக்குது இல்லையா? அவரை பத்தின அவர் தெய்வீக குணங்கள் உடையவர் அப்படின்ட்டு அவரோட மகிமை தனியா எழுதுங்க. அது மாதிரி சிவன் யாரு? சிவன் வந்து அவர் பரம்பிதா பரமாத்மா. அவர் தான் பதீத பாவனர். அவர் தான் கீதையை சொன்னார். அவர் சொன்ன கீதையை கேட்டுதான் கிருஷ்ணரே கிருஷ்ணர் ஆனாரு. ராஜயோகம் கற்பிச்சவர், லிபரேட்டர், நாண கடல், அன்பு கடல், சத்கதி அளிப்பவர். இதெல்லாம் கிருஷ்ணரா இருக்க முடியாது. அப்ப தனித்தனியா எழுதுங்க, எழுதி புரிய வைங்கன்றாரு. அப்போது கீதையின் ஞானம் அளித்தவர் கிருஷ்ணர் அல்ல என்பதை மனிதர்கள் படித்த உடனே சட்டென்று புரிந்து கொண்டு விடுவார்கள். இந்த மாதிரி நீங்க எழுதி டிஃபரன்ஸ் பிட்வீன் போட்டீங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் சிவபாபா அண்டு கிருஷ்ணர் போட்டீங்கன்னா தானா புரிஞ்சுக்குவாங்க. இவரு வேற, அவர் வேற, 2 பேரும் மகிமை தனித்தனி இருக்கு. அப்ப கண்டிப்பா கீதை சொன்னவரு கிருஷ்ணர் கிடையாதுன்றத மனுஷங்க படிச்ச உடனே சட்டென்று புரிஞ்சு கொண்டு விடுவார்கள் சொல்றாரு. இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றால் நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள் என்று பொருள்ன்றார். இப்போ உலகத்துல எல்லாரும் கீதையை சொன்னது கிருஷ்ணர் இல்ல சிவபகவான்ட்டு புரிஞ்சிட்டாங்கன்னா, இந்த முரளி இப்ப நமக்கு எடுத்துட்டு இருக்காருல, இதான் கீதை. இந்த கீதை தான் வந்து மனுஷனை தேவதையா மாத்துது. அப்ப கீதை சொன்னது யாரா இருக்கும்? கிருஷ்ணர் கிடையாது இல்லையா? சிவன் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்ற உண்மை வெளிவரும்போது நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த அளவு தைரியமா புரிய வைக்கணும். அதான் சிம்ம வாகினி ஆகுங்கன்றாரு. மாதாஸ் எல்லாம் கலசத்தை அவங்க தலையில வைக்கிறாரு. புரிய வைங்க, புரிய வச்சீங்கன்னா தான் சாது சன்னியாசிகள் கூட இந்த ஞானம் கடைசியா போயிட்டு அவங்களும் மாறுவாங்கன்றாரு. அப்ப எல்லா தர்மத்துக்கும் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது இல்லையா? இதை அவங்க தெரிஞ்சுக்கும் போது வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. மனிதர்கள் கிருஷ்ணருக்கு பின்னால் எவ்வளோ பிரமித்து பைத்தியமாகி போகிறாங்க. இப்ப நிறைய கிருஷ்ண பக்தர்கள், ராதே பக்தர்கள்லாம் இருப்பாங்க. அப்புறம் கிருஷ்ணான்ட்டு ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படி சிவனுடைய பக்தர்கள் சிவனுக்காக கழுத்தை வெட்டி கொள்ள கூட துணிந்து விடுகிறார்கள். அந்த அளவுக்கு பக்தி. சிவன் பக்தர்கள் கழுத்தை கூட வெட்டிக்க துணிஞ்சுக்குவாங்க. அவ்வளவுதான், நாங்கள் சிவனிடம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கழுத்தை வெட்டிட்டு அப்படியே போயிடலாம். அந்த அளவுக்கு பாபா மேல அவ்வளோ பக்தி. அதனால அவங்கள்ட்ட சிவன்கிட்ட போய் போகணும்னு நினைக்கிறாங்க. அதே போல அவர்கள் கிருஷ்ணரிடம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கிருஷ்ணரிடம் போக முடியாது சொல்லி பாபா சொல்றார். கழுத்தை வெட்டிக்கிட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது இல்லையா? இங்கேதான் திரும்ப திரும்ப பிறக்கணும். கிருஷ்ணரிடம் பலியாகும் விஷயம் இருப்பதில்லை சொல்றாரு. தேவிகள் மீது பலியாகிறாங்க, தேவர்கள் மீது ஒருபோதும் பலியாவதில்லை சொல்றாரு. நீங்கள் தேவிகள் ஆவீர்கள் அல்லவா? நீங்கள் சிவபாபாவுடையவர்கள் ஆகி உள்ளீர்கள். இப்ப நம்ம பாபா கிட்ட பலியா இருக்கிறோம். ஆக சிவபாபா மீது பலியாகிறார்கள். இப்ப சிவபாபா மீதும் பலியாகிறாங்க, தேவிகள் அம்மன் மீது எல்லாம் பலியாகிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சாஸ்திரங்களில் இம்சைக்குரிய விஷயங்களை எழுதிட்டாங்க. நீங்களோ சிவபாபாவின் குழந்தைகள் ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. சாஸ்திரங்கள்ல அந்த பலியாகிறது அதெல்லாம் வந்து இம்சை மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அதாவது பார்வதி வந்து அப்படியே அந்த அரக்கன் மேல காலை வைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பலியாகிறது அந்த மாதிரி இம்சைக்குரிய விஷயமா காமிச்சிருக்கிறாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே தலையை வெட்டுற மாதிரி இதெல்லாம் வந்து இம்சை மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுன்றாரு. நீங்களோ சிவபாபாவின் குழந்தைகளாவீர்கள். உடல் மனம் பொருளை இப்ப பலி எடுக்கிறீர்கள். நம்ம பலி ஆகிறோம்னா அப்படியே நம்ம ஆடு பலி கொடுக்குற மாதிரி கழுத்தை வெட்டிட்டு போய் அப்படியே சிவன் கிட்ட பலியாகிறது அப்படி கிடையாது. உடம்பே நம்ம பலி கொடுக்கறது அப்படி கிடையாது. நம்ம எப்படி பலியாகிறோம்னா உயிரோட வாழ்ந்துகிட்டே இறந்த மாதிரி
எப்படின்னா வாழ்ந்துக்கிட்டே எனது எனது நான்றத பலி கொடுக்குறோம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு உயிரோட வாழ்ந்துக்கிட்டே இறந்த நிலையை நம்ம இப்போ வந்து உணர்றோம். பாபா கிட்ட பலி பலி கொடுக்குறோம். அந்த 5 விகாரங்களை கொடுக்குறோம். நம்ம எதை 5 விகாரத்தை பிடிச்சிட்டு இருந்தோமோ 63 ஜென்மமா அதை பாபாட்ட கொடுத்துறோம். அப்போ இந்த உடல் மனம் பொருளை இப்போ பலி எடுக்கிறீங்க. இந்த உடலை பாபாவோட சேவைக்கு பயன்படுத்துகிறோம். மனசையும் சேவைக்கு பயன்படுத்துகிறோம். பொருளையும் பாபா கிட்ட கொடுக்குறோம். இதன் மூலமாக நம்ம பலியிடுறீங்கன்னு சொல்கிறாரு. வேறு எந்த விஷயமும் கிடையாதுன்றாரு. இதை தான் அவங்க இம்சை மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. எனவே சிவன் மற்றும் தேவிகளின் முன்பு தான் பலியிடுகிறார்கள் சொல்கிறாரு. அதை பலிலாம் அவங்க ஆட்டை பிடிச்சி பலி கொடுக்குறாங்க சிவனுக்கு முன்னாடி. அது மாதிரி அம்மன் கோயில்லையும் ஆடெல்லாம் பலி கொடுக்குறாங்கன்றாரு. இப்போது அரசாங்கம் காசியில் பலியாவதை நிறுத்தி விட்டுள்ளார்கள். இப்போ காசிக்கு போய் சரீரம் வர்றாங்க இல்லையா, அதெல்லாம் நிறுத்திட்டாங்களாம் கவர்மெண்ட்னு சொல்றாரு. இப்போது அந்த வாளே இல்லைன்னு சொல்றாரு. காசியில இப்போ அப்படியே வாளை வச்சு கழுத்து அறுப்பாங்களான்னு தெரியல. அப்போது அந்த வாளே இல்லைன்னு சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் இது போல செய்து கொள்ளும் தற்கொலை கூட தன்னிடம் பகமை பாராட்டுவதற்கான வழியாகும் சொல்றாரு. ஆத்மா தன்னைத்தானே கொலை பண்ணிக்குது, அதான் தற்கொலைன்னு சொல்றாரு. தன் உயிரை தானே மாற்றிக்கிறது பேரு தற்கொலை. அதாவது நமக்கு வந்து ஆயுள் இருக்குது. நமக்கு ஒரு 70 வயசு வரைக்கும் ஆயுள் இருக்குது. ஆனால் வாழ பிடிக்கல, 40 வயசுலேயே தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க தன் உயிரை தானே மாய்ச்சிக்கிறாங்க. அப்போ தன்னிடமே பகமை, ஆத்மாவுக்கு அவங்களே வந்து கொலை பண்ணிக்கிறாங்க. ஆத்மா கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த உடலை விட்டுட்டு அவங்க போகிறாங்க. ஆத்மா வந்து அந்த உடலை விட்டுட்டு போகுது, தானாகவே போகுது. அந்த நேரம் வந்து போகலை, அதுவே வந்து தற்கொலை பண்ணிக்குது. அப்போ தன்னிடம் பகைமை பாராட்டுறதுக்கான வழிதான் அதுன்னு சொல்லி சொல்றார். தற்கொலைன்றது தன்னைத்தானே கெடுத்துக்கிற வழின்றாரு. நட்பு கொள்வதற்கான ஒரே ஒரு வழி தந்தை இப்போ சொல்றாரு. இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ நாள் எதிரியா, உங்களுக்கு நீங்களே எதிரியா இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு நீங்களே நட்பு கொள்வதற்கான ஒரே வழி பாபா தான் சொல்றாரு. தூய்மையாகி தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் வாழுங்க, செத்து போய் வாழுங்கன்றாரு. இந்த உடல்ல இருந்துட்டு எதன் மேலேயும் பற்று வைக்காதீங்க. எல்லாத்துல இருந்து நஷ்டம் மோக நிலை எதுலையும் தலையிடாதீங்கன்னு சொல்றாரு. தூய்மையாகிடுங்க. தூய்மையாகி தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பிறவி தூய்மையாயிடுங்கன்றாரு. 5 விகாரத்தை விட்டுடுங்க, முழு ஆஸ்தியும் பாபாட்ட வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு. ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே போயிருங்க, இதுவே நட்பு ஆகுன்றாரு. இப்போ அவர் சொல்ற ஸ்ரீமத் என்னவோ அதைப்படி நடந்துகிட்டே இருங்க, இதுதான் உங்களுக்கு நீங்களே காட்டுற நட்புன்னு சொல்லி சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் ஜீவாத்மா தனக்கே எதிரியாக இருக்கிறார். பக்தியில பாத்தீங்கன்னா அதான் போயிட்டு அந்த காசி கல்வெட்டுல விழுறது, தற்கொலை பண்ணிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறதுனால ஜீவாத்மா, உடல்ல இருக்கிற ஆத்மா வந்து தனக்கே எதிரியாக இருக்கிறார் சொல்றாரு. தன்னையே வந்து தன் உடலையே அழிச்சுக்கிறது, அது வந்து தனக்கே எதிரியாக இருக்கிறாங்கன்றார். பிறகு தந்தை வந்து ஞானம் அளிக்கும் போது ஜீவாத்மா தனது நண்பராக ஆகிறார். இப்ப கடவுளே வந்து உடல்ல இருந்துகிட்டு எப்படி வாழணும், எப்படி நல்லபடியா வாழ்ந்து நல்ல நற்குணங்களோட வாழ்ந்துட்டு எப்படி தன் உடல்ல இருந்து ஆத்மா வந்து அந்த அல்வா வந்து திரண்டு வர மாதிரி உடலை விட்டு அந்த ட்ரெஸ் லூஸா அந்த ட்ரெஸ் மாட்டிட்டு இருந்தோம்னா கட்டிட்டு போறோம் இல்லையா, அது மாதிரி உடலை தானே விட்டுட்டு நம்மளே வந்து அந்த உடலை விட்டுட்டு நேரம் வரும்போது போகிறது. அது வந்து இயற்கை மரணம், இயற்கையா நம்ம போறது, அந்த மாதிரி போறதுக்கான வழியை வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஞானத்தின் மூலமா சொல்லி கொடுக்குறாரு. தந்தை வந்து ஞானம் அளிக்கும் பொழுது ஜீவாத்மா இப்ப தனது நண்பராக இப்ப ஆகிறான்னு சொல்றாரு. இப்ப ஆத்மா தனக்கு தானே நல்லது செஞ்சுக்குது. இவ்வளவு நாள் வந்து கெட்டது பண்ணிக்கிச்சு. இப்போ வந்து தனக்கு தானே நல்லது செஞ்சு நண்பராக ஆகிறான்றாரு. ஆத்மா தூய்மையாக ஆகி தந்தையிடமிருந்து இப்போ ஆஸ்தி பெறுகிறார். இப்போ அவர் சொல்ற பேச்சு கேட்டு நம்ம வந்து நம்மளே தூய்மையாகிக்கிறோம். நம்ம உடலாலையும் தூய்மையாகிறோம், மனசாலையும் தூய்மையாகிறோம். முன்னாடி எல்லாம் செஞ்சிட்டு இருந்தோம், என்ன பண்ணிட்டு இருந்தோம், சாப்பாடு இஷ்டத்துக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம உடலையும் கெடுத்துக்கிட்டோம். ஹார்ட் அட்டாக்கு, பிபி எல்லாம் எதனால, சுகர்லாம் எதனால வருதுன்னா மனம் போன போக்கில் இஷ்டத்துக்கும் மற்றவங்க சொன்ன வழியில போயிட்டு சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டோம். இப்போ அதையும் பாபா கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. ஆத்மா வந்து இன்னொன்று, ஆத்மாவுக்கு உணவு வந்து இந்த ஞானம்தான். இந்த தேவையில்லாத வீண் விஷயங்கள் அதெல்லாம் உணவா எடுத்துக்கிறதுனால தான் ஆத்மா வந்து சோகமாயிடுச்சு, ஆத்மாவில் இருக்கிற சக்தி போயிடுச்சு. அப்போ அதை சரி பண்றாரு. இப்போ யோகா பண்ண வச்சு முரளி படிக்க வச்சு அந்த 5 விகாரத்தின் மீது நம்மளை வெற்றி அடைய வைக்கிறாரு. ஆத்மா திரும்ப சக்தி, இழந்த சக்தியே இப்ப கிடைச்சிட்டு இருக்குது. இதன் மூலமா ஆத்மா தூய்மையாகிட்டு இருக்குன்னு சொல்றாரு. இப்ப நண்பராகி தூய்மையாகி தந்தையிடம் வந்து ஆசி பெறுகிறார் சொல்றார். சங்கமேகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவையும் தந்தை தான் வந்து நண்பனாக இப்ப ஆக்குகிறார். ஆத்மா தன்னுடைய நண்பனாக இப்ப ஆகுகிறான்னு சொல்றாரு. இன்னைக்கு ஃபுல் முரளி தான் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி ஆத்மா தன்னுடைய நண்பனா அதுவே ஆகுதுன்றத சொல்லிட்டு இருக்காரு. ஸ்ரீமத் கிடைக்கும் போது நாங்கள் தந்தையின் வழிபடிதான் நடப்போம் என்று புரிந்திருப்பாங்க. ஸ்ரீமத் ஒன்னொன்னும் பாபா கொடுக்கும்போது சொல்லுவாங்க, நாங்க அவர் வழிபடி தான் நடப்போம். தங்களுடைய வழிபடி நீங்க அரை கல்பம் நடந்தீர்கள். நீங்க 63 ஜென்மம் பாபா நம்மளை ஒன்றும் வரவே இல்லை, மேலே தான் இருந்தாரு.
நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம வாழ விட்டார் இல்லையா, இஷ்டப்படி தான் வாழ்ந்தோம். மனம் போன போக்குல அடுத்தவங்க சொன்ன வழியில 5 விகாரத்தின் வழியில நம்ம இஷ்டத்துக்கு தான் நடந்தோம். அரை கல்பம் நடந்தீங்கன்றாரு. இப்போது ஸ்ரீமத் படி சத்கதி அடைய வேண்டாம். இப்பயும் விட்டுருவாரு. ஆனா விட்டா நம்ம என்ன ஆகுறது? திரும்ப திரும்ப நம்ம இங்கே தான் பொறக்கணும் இல்லையா? கல்பமே முடிய போகுது. முடிஞ்சு நம்ம வீடு திரும்புற நேரம் வந்துருச்சு. இப்ப ஆக்டிங் எல்லாம் முடிய போகுது, டிராமாவே முடிய போகுது. அதனால ஒரு பிறவி தூய்மையா இருங்கன்றாரு. இப்ப ஸ்ரீமத் படி சத்கதியை அடைய வேண்டும்ன்றாரு. இதுலதான் உங்களுக்கு அடுத்த கல்பத்தினுடைய பாக்கியமே கிடைக்குது, இந்த ஒரு பிறவில தான். இதில் தங்களுடைய வழிப்படி நடக்க முடியாதுன்றாரு. பாபா சொல்றாரு, இவ்வளவு நாள் உங்க வழிப்படி நடந்துட்டீங்க, இந்த கடைசி பிறவில உங்களால உங்க இஷ்டத்துக்கு நடக்க முடியாதுன்றாரு. ஸ்ரீமத் படிதான் நடக்கணும். தங்களுடைய வழிப்படி நடக்க முடியாது. தந்தையோ வழி மட்டுமே அளிக்கிறார். பாபா வந்து வழி மட்டும்தான் கொடுக்கிறாரு. நீங்கள் தேவதையாக ஆக வந்துள்ளீர்கள் அல்லவா, இங்க நல்ல கர்மம் செய்தீர்கள் என்றால் அடுத்த பிறவிலும் நல்ல பலன் அமரலோகத்தில் கிடைக்கும் சொல்றார் பாபா. இப்ப இங்க நல்ல நம்ம தேவதை மாதிரி இங்கேயே நம்ம கர்மம் செஞ்சோம்னா அடுத்த பிறவிலும் நல்ல பலன் நமக்கு சொர்க்கத்துல கிடைக்கும்ன்றார். இப்போது இருப்பதே மரண உலகமாக, இது உலகமா இது மோசமா இருக்குது, கொடூரமான கும்பிபாக் நகரம் சொல்வார். அந்த மாதிரி மரண லோகமா இருக்குது. இந்த ரகசியத்தை கூட குழந்தைகளாகிய நீங்கள் வசீகரமாகவே இப்ப புரிஞ்சிருக்கிறீங்கன்றாரு. ஒரு சிலருடைய புத்தியில் நல்ல முறையில் தாரணையாக, ஒரு சிலருக்கு ஞானம் நல்லா புரியுது, நல்லாவே புரியுது அவங்களுக்கு. ஒரு சிலரா தாரணை செய்யவே முடிவதில்லைன்றாரு. அவங்க ஒரு சிலர் கேக்குறாங்க ஞானம் புரியுது, ஆனா அவங்க வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்த முடியல ஒரு சில பாயிண்ட். ஆக அதில் ஆசிரியர் என்ன செய்ய முடியும்? பாபா சொல்றாரு, படிப்பு தான் சொல்லி தர முடியும், படிக்கல அதை வாழ்க்கையில தாரணை பண்ணலன்னா நான் என்ன பண்றதுன்னு சொல்றாரு. ஆசிரியரிடம் கிருபை அல்லது ஆசீர்வாதம் வேண்டுவார்களா என்ன? டீச்சர் கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு பாஸ் போட்டுருங்க, தயவு செய்து என் மேல கருணை வைங்க, ஒரு 50 மார்க் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா? டீச்சர் உதைப்பாங்க, நீயே படிச்சு எழுதுன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரிதான் பாபாவும் கிருபையா ஆசீர்வாதம்லாம் போட்டு எனக்கு லட்சுமி நாராயண் பதவி போட்டுருங்கன்னா அப்புறம் எல்லாரும் கேட்பாங்கல்ல. 108 லட்சுமி நாராயண் போஸ்டிங் தான் இருக்குது. அப்புறம் பாபா கிளாஸ் எடுக்கிறதோ இப்ப 20 லட்சம் மேல தாண்டுது. 33 கோடி பேரும் அப்புறம் அதே மாதிரி கேட்டாங்கன்னா 33 கோடி லட்சுமி நாராயண் போஸ்டிங்கா கொடுப்பாரு? அதனால சொல்றாரு, ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்காது. ஆசிரியரோ கற்பித்து தனது வீட்டிற்கு சென்று விடுவார். ஸ்கூல்ல கூட டீச்சர்ஸ் பாடம் சொல்லி கொடுத்து வீட்டுக்கு போயிடுவாங்க. பள்ளிக்கூடத்தில் முதலாக குதாவிற்கு தொழுகை செய்வார்கள். ஹே குதா, எங்களை தேர்ச்சி அடையுமாறு செய்து விட்டீர்கள் என்றால் நாங்கள் போக் பிரசாதம் படைப்போம் சொல்லுவாங்களாம். குதாவுக்குன்னா இவர் அல்லாஹ்க்கு தொழுகை பண்றாங்களாம். என்ன பண்றாங்கன்னா, எங்களை பாஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க போக பிரசாதம் படைப்போம்ட்டு. ஆசிரியரிடம் ஒருபோதும் ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று கூற மாட்டாங்க. இச்சமயம் பரமாத்மா நமது தந்தையும் ஆவார், ஆசிரியரும் ஆவார். தந்தையின் ஆசீர்வாதமும் இருக்கவே இருக்கிறது. பாபா நமக்கு ஆசீர்வாதம் தான் செய்றாரு. அவரோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. குழந்தை நல்லா படி, நல்லா நீ தாரணை பண்ணு, உனக்கு நான் ஹெல்ப்பும் பண்றேன், நீ என்ன நினைச்சின்னா நான் உனக்கு அந்த டைம்ல ஹெல்ப்பும் பண்றேன்றார். இப்போ ஒரு கஷ்ட நேரம் வருது, பாபான்னு நம்ம கூப்பிடும்போது வராரு, ஹெல்ப் இல்லை எல்லாமே பண்றாருல்ல, கூடவே இருக்கிறாரு. ஆனாலும் நம்ம அவரை நினைக்கணும். அதுதான் நம்ம டெஸ்ட் பேப்பரே நமக்கு. நம்ம மத்தவங்கள நினைச்சோம்னா அவரு வரமாட்டாரு. தந்தை குழந்தைகளை விரும்புகிறார். குழந்தை என்னிடம் வந்தாள் என்றால் நான் செல்வம் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆக இது ஆசீர்வாதம் ஆகியது அல்லவா? தந்தையா கூட அவர் ஆசீர்வாதம் செய்யறாரு. இது ஒரு நியமம் ஆகும் சொல்றாரு. குழந்தைக்கு தந்தையிடமிருந்து இப்ப ஆசி கிடைக்கிறது. இப்பொழுதோ தமோ பிரதானமாக ஆகி கொண்டு செல்கிறார்கள்ன்றாரு. இப்ப பாருங்களேன், இப்ப எல்லாருமே குழந்தைகள் தான், எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள் தான். ஆனா அவங்க எல்லாருமே இப்ப என்ன ஆயிட்டு போறாங்க? தமோ பிரதானமா ஆயிட்டு போறாங்கன்றாரு. எப்படி தந்தையோ அவ்வாறே குழந்தைகள் சொல்றாரு. நாளுக்கு நாள் தத்துவங்களும் கூட தமோ பிரதானமாகவே ஆகிக்கொண்டே போகிறது. இப்ப லௌகீக தந்தை இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் அவங்க குழந்தைகள் இருக்கிறாங்க. இப்ப நாளுக்கு நாள் இப்ப இயற்கையும் கூட ரொம்ப தமோ பிரதானமா ஆயிட்டு போகுது. அதனாலதான் அது சீருது இல்லையா? அங்கங்க நிலநடுக்கம், அங்கங்க இந்த தீ பத்திக்குது. இதெல்லாம் 5 தத்துவங்களும் என்ன ஆயிடுச்சு? தமோ பிரதானமா ஆயிடுச்சு. இங்க நம்ம ஆவேசமா கத்துறோம், இங்க நம்ம கோவப்படுறோம்னா அங்க இயற்கையும் கோவப்படுது. அதாவது நம்மளுடைய வைப்ரேஷன் தான் பூமிக்கு போகுது. நீங்க கோவப்பட்டீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற 5 தத்துவங்களும் கோவப்படுது. மனுஷங்க எப்படியோ அது மாதிரி அந்த இடமும் இருக்குது. அதனாலதான் அதுவும் தமோ பிரதானமா ஆயிட்டே போகுதுன்றாரு. இது இருப்பதே துக்க தாமமாகன்னு பாபா சொல்றாரு. 40,000 வருஷங்கள் இன்னும் ஆயுள் இருக்கும் என்றால் என்ன நிலைமை ஆகிடும்னு பாப்பா சொல்றார். இந்த சிருஷ்டிக்கு 5,000 வருஷத்துக்கே ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியல. குளோபல் வார்மிங்கு அது இதுன்னு ஒரே பிரச்சனையா இருக்குது உலகத்துல.
சுனாமி, நிலநடுக்கம் வந்துருச்சு. நிக்க கூட இடம் இல்ல. இவ்ளோ பாப்புலேஷனு. இதுல வேற 40,000 வருஷம்னா, எங்க போய் இது ஒரு மனுஷன் தலை மேல தான் ஏறி நின்னு ஒருத்தவங்க உட்காந்துருக்கணும். சீட்டு கட்டு மாரி வீடு கட்டி கூட பத்த மாட்டுது. அவ்ளோ பாப்புலேஷன் ஏறி போச்சு. இன்னும் 40,000 வருஷம்னா நீங்க எங்க உட்காருவீங்கன்னு கேட்குறாரு பாபா. எப்படி நீங்க சொல்லலாம்? 40,000 வருஷம்ன்ட்டு. அப்ப எவ்ளோ பாப்புலேஷன் ஆயிடும்? 800 கோடியும் தாண்டி. அப்ப என்னன்னு தான் சொல்றது பாப்புலேஷன? பாபா சொல்றாரு, என்ன நிலைமை ஆகிவிடும்? மனிதர்களுடைய புத்தி முற்றிலும் தமோபிரதானமாக ஆகிவிடும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கூட புத்தி கிடையாது மனுஷங்களுக்கு. நம்ம சொல்லி புரிய வச்சாலும் கேட்க மாட்டாங்க. தமோ பிரதானமா ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் தந்தையுடன் யோகம் கொண்டிருக்கும் காரணத்தினால தெளிவு வந்து விட்டுள்ளதுன்றாரு. இப்ப நமக்கு தான் வந்து பிரகாசம் வந்துருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு. பாபா நினைக்க நினைக்க புத்தி வந்து பிரகாசமாயிட்டே போகுதுன்றாரு. எந்த அளவிற்கு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவுக்கு லைட் உங்களுக்கு ஒளி அதிகரித்து கொண்டே போகும் என்று தந்தை கூறுகிறார். நம்ம பாபா எவ்வளோக்கு எவ்வளோ நினைக்கிறோமோ நம்ம ஆத்மாக்கு ஒளி கிடைச்சிட்டே போகும். அதுதான் அந்த பின்னாடி ஒரு ஒளி வட்டம் வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துடும் எல்லாருக்கும் பிகேஸுக்கு. நீங்க பாபா நினைக்க நினைக்க உங்களுக்கு பின்னாடி தலைக்கு பின்னாடி ஒளி வட்டம், ஆனால் ஆத்மாவுடைய ஒளி அதிகரிச்சணும். அப்போ நீங்க ஆத்மா நெற்றிபுறத்துல இருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஞான ஒளி நிரம்பும். பாபாவை யோகா பண்ணி பண்ணி அதுவும் ஒளி நிரம்பும். அப்போ வந்து உங்களை சுத்தி ஒரு ஒளி பிரகாசமா தென்படும். அந்த மாதிரி அதிகரிச்சுட்டே போகும்னு சொல்லி சொல்றாரு. அது மாதிரிதான் பிரம்மா பாபாவுடைய ஒளியை எல்லாருமே பார்த்தாங்க. அவர் வந்து கடைசியா வந்து ஃபரிஸ்தாவா பார்த்தாங்க. அவர் நெற்றிபுரத்துல ஒரு ஒளியே பார்த்தாங்க. ஆத்மாவையே எல்லாரும் சாட்சாத்காரம் பண்ணாங்க. அந்த மாதிரி அவர் கடைசியில அவரை பார்த்தாங்க. அந்த மாதிரி எங்கேயும் எல்லாரையுமே பார்ப்பாங்க கடைசியா. நினைவினால் ஆத்மா தூய்மையாக ஆகிறது. இப்ப நினைவுனால தான் ஆத்மா வந்து தூய்மையா ஆகுதுன்னு சொல்றாரு. பாபா நினைச்சாதான் தூய்மையாக முடியும். ஞானம் படிச்சாலாம் தூய்மையாக முடியாது. அன்னைக்கு சொன்னார்ல, முரளி படிச்சாலாம் ஒன்றும் ஆத்மால பாவம் போகாது. முரளி வந்து பாபா நினைவை ஏற்படுத்துது, அவ்வளவுதான். பாபா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் முயற்சியும் நம்ம பண்ணிதான் ஆகணும். தனியா நம்ம உட்காந்து யோகா பண்ணணும். அதிகாலையில எந்திரிச்சு பண்ணணும். மற்ற நேரத்துல 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 3 நிமிஷம் 4 நிமிஷம் டிராஃபிக் கண்ட்ரோல் ஒரு அலாரம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அந்தந்த டைமுக்கு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் பாபாவை நினைவு பண்ணணும். உட்காந்து 5 சொரூபம் சுத்தணும். பாபாவை நினைவு பண்ணணும். நினைவு பண்ண நீங்க ஆத்மா வந்து தூய்மை ஆகுதுன்றாரு. பிரகாசம் அதிகரித்து கொண்டே போகிறது. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நினைவு பண்றீங்களோ ஆத்மாவுடைய பிரகாசம் அதிகரிச்சுட்டே போகும். அது லைட் ஹவுஸ் மாதிரி வேலை செய்யுன்றாரு. இந்த வைரம் மின்னுன்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையான வைரம் நைட்ல கூட ஒளி வீசுன்னுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய ஆத்மா பிரகாசமாகி உங்களை நோக்கி எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்கன்றாரு. நினைவே செய்யவில்லை என்றால் லைட் மற்றும் ஒளி கிடைக்காது. நம்ம பாபாவே நினைக்கல, எப்பயும் போல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா நமக்கு அந்த ஒளியும் கிடைக்காது, லைட்டே கிடைக்காதுன்றாரு. நினைவினால் ஒளி அதிகமாகி கொண்டே போகும். பாபா நினைக்க நினைக்க நம்ம நெற்றிபுறத்துல ஆத்மா இருக்கு இல்லையா, இந்த உடல்ல நெற்றிபுறத்துல ஆத்மாவுடைய ஒளி வந்து அதிகமாயிட்டே போகும். நினைவு செய்யவில்லை மற்றும் ஏதாவது விக்கிரமம் செய்து விட்டீர்கள் என்றால் லைட்டு குறைந்து போயிடும். இது வந்து என்னமோ மேஜிக் மாதிரி இருக்குது. பாபா நினைச்சா பிரகாசமா பல்ப் எரியும், நினைக்கலைன்னா பல்ப் ஆஃப் ஆயிடும், அப்படி சொல்றாரு. நினைவு செய்யலைன்னா விக்கிரமம் பண்ணிட்டோம், ஏதோ கோவப்பட்டுட்டோம், ஏதோ பண்ணிட்டோம், திட்டிட்டோம், ஏதோ பண்ணிட்டோம்னா நம்ம லைட் குறைஞ்சிரும். அப்போ ஆத்மா பிரகாசமாவே இருக்காது, முகம் பிரகாசமாவே இருக்காதுன்றார். நீங்கள் சதோ பிரதானமாக ஆவதற்கான புருஷார்த்தம் முயற்சி இப்போ செய்கிறீங்கன்னு சொல்றாரு. இப்போ நம்ம ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த 5 விகாரங்களை வென்று தூய்மை ஆவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றார். இது மிகவுமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகுன்றாரு. நினைவினால் தான் உங்களுடைய ஆத்மா தூய்மையாகி கொண்டே போகும். நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க ஆத்மா தூய்மையாடுவீங்கன்றாரு. இந்த படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை ஸ்ரீகிருஷ்ணரை அளிக்க முடியாது என்பதையும் நீங்கள் எழுதலாம். நீங்க எழுதி போடலாம். இந்த படைப்பவர் படைப்பின் ஞானத்தெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணர் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சொர்க்கத்தின் இளவரசர். சொர்க்கத்துல மட்டும்தான் இருப்பார். அவர் சொர்க்கம் மட்டும்தான் தெரியும். மற்ற படைப்பு, அந்த படைப்பினுடைய ஞானம் அதை பற்றிலாம் அவருக்கு தெரியாது. அதுவோ பிராலப்தம், பிராப்தி ஆகும். கிருஷ்ணருடைய பிறப்பு வந்து பிராப்தி. அது முற்பிறவில செஞ்ச புண்ணிய பலனுடைய பிராப்தி தான் கிருஷ்ணருடைய பிறப்பு. 84வது கடைசி பிறவில கிருஷ்ணரின் ஆத்மா மீண்டும் ஞானத்தை இப்போதே எடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப கிருஷ்ணர் ஆத்மா இருக்கிறாருல, அவர் வந்து வேற உடல்ல, வைதிகர் உடல்ல 84வது கடைசி பிரிவுல இப்ப ஞானத்தை எடுத்து கொண்டிருக்கிறார். பிறகு முதல் நம்பரில் அவரே தான் செல்கிறார் என்பதையும் இப்ப எழுதி விடணும்னு சொல்றாரு. இதெல்லாம் எழுதிருங்க, ஏன்னா நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது.
இப்ப எழுதி எழுதி எல்லாருக்கும் புரிய வச்சிருங்கன்றாரு. சத்தியுகத்தில் 9,00,000 பேர் தான் இருப்பாங்க என்பதையும் தந்தை வந்து புரிய வைத்துள்ளார். இப்ப பாப்புலேஷன் 800 கோடி இருக்குல்ல, இதெல்லாம் விநாசம் நடக்கும்போது எல்லாம் கொசு கூட்டம் மாதிரி மேல போயிடும், பறந்தாமா. அதுக்கப்புறம் 9,00,000 பேர் மட்டும்தான் தகுதியானவங்க சொர்க்கத்துல. ஒண்ணு 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 கிருஷ்ணரோட பிறக்கறதுக்கு தகுதியானவங்க 9,00,000 பேர் தான். அதுக்காக தான் இந்த பாடத்தை எடுத்துட்டு இருக்கிறாரு பாபா. இந்த ஞானத்தை தாரணை பண்ணி ஆத்மா அவரை நினைச்சு நினைச்சு பர்ஃபெக்டா ஆகுறவங்க 9,00,000 பேர் தான். அவங்க தான் மேல இருந்து இறங்குறாங்க. ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுல 9,00,000 பேர் இருப்பாங்க என்பதில் தந்தை வந்து நமக்கு புரிய வைத்துள்ளார். பிறகு அதிலிருந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் அல்லவா. அப்புறம் 9,00,000 இருந்து அப்படியே பாப்புலேஷன் அதிகமாயிட்டே போகும். ஏன்னா குழந்தை பிறக்கும் இல்லையா, சாட்சாத்காரம் ஆகும். குழந்தை வேணும்னு நினைக்கும் போது குழந்தை வந்து கர்ப்ப மாளிகையில பிரவேசமாகும். அப்புறம் குழந்தை வந்து உருவாகும். ஆனா யோக பலத்தின் மூலமா தான் அங்க குழந்தை பிறக்கும். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் 2 குழந்தை பிறந்துச்சுன்னா அப்படியே பாப்புலேஷன் அதிகமாயிட்டே போகுன்றாரு. முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கக்கூடிய தாச தாசிகள் கூட இருப்பாங்கள் அல்லவான்னு சொல்றாரு. அதாவது வேலைக்காரன் வேலைக்காரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க முழுசா 84 பிறவிகள் இருப்பாங்க. இப்ப கிருஷ்ணர் இருக்காருன்னா கிருஷ்ணருக்கு வேலைக்காரங்களும் இருப்பாங்க மாளிகையில. அவங்க தான் கிருஷ்ணரை வளர்ப்பாங்க, கிருஷ்ணரை குளிப்பாட்டுவாங்க, கிருஷ்ணருக்கு ட்ரெஸ் போட்டு விடுவாங்க, கிருஷ்ணருக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. இது எல்லாமே கிருஷ்ணருக்கு அவங்க தான் பண்ணுவாங்க. அவங்களாம் யாருன்னா இங்க இருந்து இங்க வந்து முயற்சி பண்ணவங்க தான், கிருஷ்ணர் கூட முயற்சி பண்ணவங்க. ஆனா டிஸ்சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது பண்ணியிருப்பாங்க. கிருஷ்ணர் கூட தான் இருந்திருப்பாங்க முயற்சி பண்ணும்போது, ஆனா டிஸ்சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்க வேலைக்காரராக ஆயிருப்பாங்க. அங்க தாசன் தாசிகள்லாம் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிரிவில் அந்த போஸ்டிங் கிடைக்கும். அடுத்தடுத்த பிரிவில் அவங்க வேற வேற பதவி கூட அடையலாம். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் பிறவே தாசன் தாசிகளா ஆயிருப்பாங்க. ஆனா அவங்க தான் கிருஷ்ணரை வளர்ப்பாங்க. அதனால டோட்டலா 84 பிறவிகள் எடுக்கக்கூடிய தாசன் தாசிகள் கூட இருப்பாங்க அல்லவான்னு சொல்றாரு. 84 பிறவிகள் தான் இப்ப கணக்கிடப்படுகிறதுன்னு சொல்றாரு. யார் நல்ல முறையில் தேர்வில் தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்கள் முதலில் வருவார்கள்ன்றாரு. இப்ப இந்த ஞானத்தை நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதை வாழ்க்கையில தாரணை பண்ணி 5 விகாரங்களை யார் அழிக்கிறாங்களோ, மாயை வென்ற ஆத்மா உலகை வென்ற ஆத்மாவா ஆகுறாங்களோ, நல்ல தேர்வுல தேர்ச்சி யார் அடையிறாங்களோ அவங்க தான் முதல்ல சத்தியுகத்துல வருவாங்கன்றாரு. எவ்வளவு தாமதமாக வருவார்களோ பின் வீட்டையும் பழையது என்றே தான் கூறுவார்கள் அல்லவா. இப்ப லேட்டா வரீங்க அப்படின்னா 9,00,000 வரமாட்டீங்க, கொஞ்சம் லேட்டா சத்தியுகம் முடியிற டைமுக்கு வந்தீங்கன்னா என்ன ஆகும், அப்ப சொர்க்கமே முடிஞ்சு போய் அடுத்து திரேதாயுகம் வரப்போகுது. அப்ப போய் வந்தீங்கன்னா அப்ப பழைய வீடாதான் உங்களுக்கு தெரியும்ன்றாரு. வீடு வந்து பழசு மாதிரி தெரியும்ன்றாரு. புதிய வீடு உருவாக்கப்படுகிறது. பிறகு நாளுக்கு நாள் ஆயுள் குறைந்து கொண்டே போகும் இல்லையா. ஒரு வீடு நம்ம வந்து கட்டுறோம், போக போக அந்த வீடு வந்து ஆயுள் குறைஞ்சிட்டே தான் போகுது இல்லையா. 1 வருஷம் ஆயிடுச்சு வீடு கட்டி, 1 வருஷம் ஆயிடுச்சு வீடு கட்டி, 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப வந்து கொஞ்சம் மங்கிரும், கொஞ்சம் அந்த அளவுக்கு பாலிஷ் போட்ட மாதிரி இருக்காது வீடு. அதே மாதிரிதான் சொல்றாரு. அங்கோ தங்கத்தினால் மாளிகைகள் அமையும். சொர்க்கத்துல தங்கத்தினால் தான் மாளிகையை கட்டுவாங்க. அவையோ பழையதாக ஆக முடியாது இல்லையா. சொர்க்கம் என்னவோ அப்படியேதான் இருக்கும். அங்க வந்து தங்கத்தினால கட்டுறதுனால பழசு ஆக முடியாதுன்றாரு. தங்கமும் எப்போதும் பிரகாசித்து கொண்டுதான் இருக்கும்ன்றாரு. பிறகும் அவசியம் சுத்தப்படுத்த வேண்டியிருக்கும்ன்றாரு. இருந்தாலும் அங்க தங்கத்தினால கட்டியிருந்தாலும் அங்க வந்து சுத்தப்படுத்தணும்னு சொல்லி சொல்றாரு. நகை கூட கலப்படம் இல்லாது தயாரித்திருப்பீர்கள் என்றாலும் கூட கடைசியில் சற்று பிரகாசம் குறைந்து விடுகிறதுன்றாரு. நகை வந்து கலப்படம் இல்லாம தயாரிச்சிருந்தா கூட கொஞ்சம் அதோட பிரகாசம் குறைஞ்சு போயிருமா. அதாவது இந்த 2 கலை தான் குறையுதுன்றார்ல. 16 கலைகள் நிரம்ப விட்டுருப்பாங்க, அப்புறம் 2 கலை குறையுது. அது மாதிரி ஆத்மாவுக்கு கொஞ்சம் குறையும் போது அந்த பிரகாசம் கூட கொஞ்சம் அப்படியே அந்த பூமியோட பிரகாசம் கூட குறைஞ்சிருதுன்றாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸான அந்த பிரகாசம் இருக்காது. பிறகு அதற்கு பாலிஷ் மெருகூட்ட வேண்டியிருக்கும். இப்ப தங்கத்துல நம்ம நல்லாவே தயாரிச்சிருந்தாலும் கொஞ்சம் நாள் ஆக ஆக அது என்ன ஆயிடுது, மங்கி போயிடுது அந்த பிரகாசம். அதுக்கப்புறம் நம்ம பாலிஷ் போட வேண்டியது இருக்கும் தங்க நகைக்கு கூட. அதுதான் சொல்றாரு. நாம் புது உலகிற்கு செல்கிறோம் என்ற குஷி குழந்தைகளாகிய உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் சொல்றாரு. இந்த நரகத்தில் இது கடைசி பிறவியாகும் சொல்றாரு. இது ஒரு நரகம், இது கடைசி பிறவி உங்களுக்குன்றாரு. இந்த கண்களால் எதெல்லாம் நீங்க பார்க்கிறீர்களோ இது பழைய உலகம், பழைய சரீரமாகும் என்பதை இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப எல்லாம் இப்போ நடக்கிறாங்கல்ல, நடைப்பணமா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சும்மா வெளியில தான் சிரிக்கிறாங்க, உள்ளுக்குள்ளார நடைப்பணம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏனோன்ட்டு ஏன்னா அவங்கவுங்களுக்கு 1008 பிரச்சனை, உடம்புல நோய், பண பிரச்சனை, உறவினர்கள் பிரச்சனை. யாருமே இங்க நிம்மதியா இல்லை. ஏன்னா இது பழைய உலகம், பழைய சரீரமாகும்ன்றத நீங்க புரிஞ்சுட்டீங்கன்றாரு. இப்ப கண்ணால பாக்குறது எதெல்லாம் நம்ம பாக்குறோம் எல்லாமே பழசுன்றாரு. இப்போது நாம் சத்தியுகமாகிய புதிய உலகத்தில் புதிய சரீரத்தை எடுக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போறோம். புது உலகம், புது வீடு கட்டிட்டு புது ட்ரெஸ் போட்டு போனா எப்படி இருக்கும்.
ஒரு புது வீடு கட்டிட்டோம், புதுசா ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கோம், அதான் போட்டுக்க போறோம். எவ்வளோ ஒரு குஷியா இருக்கும். இங்கேயே கலியுகத்திலே அந்த மாதிரி ஒரு வீடு கட்டிக்கிட்டு ஒரு புது ட்ரெஸ் போட்டு புது புடவை கட்டிட்டோம்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பாபா சொல்றாரு, ஆத்மா நீங்க புது உலகத்துக்கு போக போறீங்க. சத்தியுகம், புது உலகம், உலகமே புதுசு. அங்க போய் அது உலகமே உங்களுதுதான்றாரு. முழு உலகம் உங்களுதுதான்றாரு. அப்ப எப்படி இருக்கும்? அப்ப அங்க வெறும் தங்கமா எல்லாம் ஜொலிக்கும். அங்க போக போறோம். அங்க புதுசா ட்ரெஸ்ஸுன்னா என்னது, புதுசா சரீரமே கொடுக்குறேன்றாரு. புதுசா சரீரம் கிடைக்க போகுது, எடுக்க வேண்டும்ன்றாரு. 5 தத்துவங்கள் கூட புதியதாக தான் அங்க இருக்கும். இது போல சிந்தனை கடலை கடைய விசார் சாகர் மந்தன் செய்ய வேண்டும். இந்த மாதிரி இப்ப அப்படியே நீங்க கடைங்க கடைங்க, போன போன கல்பத்துல நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்ன்றாரு. அப்ப சொர்க்கத்துல இப்படிலாம் இருக்கும், நாங்க போய் ஒரு புது உடல் எடுக்க போறேன், அங்க உலகம் இப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு சிந்தனை கடலை கடைங்கன்றாரு. இதெல்லாம் விசார் சாகர் மந்தன் செய்யும்போது குஷி அதிகரிக்கும் ஆத்மால. இது படிப்பு ஆகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது படிப்பு ஆகும் அல்லவா, அதனால இதை கடையணுன்றாரு. கடைசி வரைவில் உங்களுடைய இந்த படிப்பு நடக்கும்ன்றாரு. நம்ம இந்த உடலை விட்டு ஆத்மா போற வரைக்கும் நம்ம படிச்சுதான் ஆகணும். படிப்பு முடிந்து போய்விட்டது என்றால் விநாசமாகிவிடும். சப்போஸ் நம்ம உடல்லே இருக்கிறோம், ஆனா படிப்பு முடிஞ்சிருது. உடலை விட்டு போயிட்டோம்னா நம்ம அப்பயும் படிப்பு முடிஞ்சிருது. உடல்ல நம்ம இருக்கிறோம், ஆனா படிப்பு முடிஞ்சு போச்சு. அதாவது அதுக்கப்புறம் நம்மளால படிக்க முடியல, படிப்பெல்லாம் வரல, முரளி வரல, எல்லாமே நின்று போச்சுன்னா விநாசம் ஆயிடும்ன்றாரு. முழு உலகமே விநாசம் ஆயிடும். எனவே தங்களை மாணவர் என்று உணர்ந்து பகவான் நமக்கு கற்பிக்கிறார் என்று இந்த குஷியில பெருக்க வேண்டும் அல்லவான்றாரு. இப்பதானே நமக்கு அது படிப்பு முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்களேன், படிப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சு, ஃபேர்வெல் பார்ட்டி அன்னைக்கு அழுவாங்க, ஐயோ அவ்வளோதானா, 4 வருஷம் ஜாலியாக இருந்தனே முடிஞ்சு போச்சா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இப்போ படிப்பு, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப்னுவாங்கல்ல. இறை மாணவ வாழ்க்கையை இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம், ஜாலியாக இருங்கன்றாரு. தங்களை மாணவர் என்று உணர்ந்து பகவான் நமக்கு கற்பிக்கிறார், கடவுளே எனக்கு டீச்சர், அவர் சொல்லி கொடுக்குறார் என்று இந்த குஷியில் இருக்க வேண்டும் அல்லவா அப்படின்றாரு. எவ்வளோ குஷியாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப்னுவாங்க. ஜாலியாக இருக்கணும் அந்த லைஃப். அம்மா அப்பா சாப்பாடு போடுவாங்க, நோகாம போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு பைய தூக்கின்னு போயிட்டு ஜாலியாக டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க, படிச்சுட்டு வந்துட்டே இருப்பாங்க பசங்க. இப்போ அதுதான் நமக்கு பிரம்மா பாபா சிவபாபா சோறு போடுறாங்க. இதுக்கு மேலே என்ன வேண்டும்? பிரம்மா போஜன் சாப்பிட்றோம், நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்றாரு. காசு வேணுமா, பணம் வேணுமா, ட்ரெஸ் வேணுமா, என்ன வேணும், உங்களுக்கு தேவையானது எல்லாம் நான் கொடுக்குறேன், என்கிட்ட பாபான்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா வந்துடும். அடுத்து உங்களுக்கு படிப்பு டீச்சர் சொல்லி கொடுக்குறாரு, உங்களுக்கு என்ன கவலை, ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப்ன்ட்டு இறை மாணவ வாழ்க்கையை வாழுங்கன்றாரு, குஷியாக வாழுங்கன்றாரு. இந்த குஷி குறைவானதா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு குஷி உங்களுக்கு குறைவானதா என்ன, ஆனால் கூடவே மாயை கூட தவறான காரியத்தை சேவித்து விடுகிறது. நம்ம ஜாலியாக இருக்கலாம், இருந்தாலும் கூடவே ஒரு மாயா வேற அமுச்சு விட்டார்ல, அது வேற நம்மளை தொந்தரவு பண்ணுது. அது நம்மளை தவறான காரியத்தை பண்ண வச்சிருது இல்லையா. அப்போ முகம் சுருங்கி போயிடுது இல்லையா. பாபா எவ்வளவோ நமக்கு சொல்லி திருத்துறாரு, ஆனால் இது நம்மளை தப்பு பண்ண வச்சிருச்சேன்ட்டு நமக்கு கவலையாயிடும். 5-6 வருஷங்கள் பவித்திரமாக இருக்கிறாங்க, நிறைய பிகேஸ் 5-6 வருஷம் தூய்மையா இருக்கிறாங்க, பிறகு மாயை அவங்கள வீழ்த்திடுதுன்றாரு. ஒரு முறை விழுந்து விட்டார்கள் என்றால் அந்த நிலை மீண்டும் அமைய முடியாதுன்றாரு. இப்ப நல்லா புருஷார்த்தம் பண்றீங்க, நல்லா ஏணி மேல ஏறிட்டீங்க, திடீர்னுட்டு மாயா வழிக்கு உழ வச்சிருச்சு, கீழே ஊன்ட்டீங்க. அப்ப திரும்ப ஏணி மேல ஏறுறது கஷ்டம் தானே. மேல வரைக்கும் ஏறிட்டீங்க, திரும்ப அவ்வளவு தூரம் ஏறி போனோம்ல, அந்த நிலை நமக்கு மீண்டும் அமைய முடியாதுன்றார். நாம் விழுந்து விட்டோம், எனவே அந்த வெறுப்பு ஏற்படுகிறது நமக்கு. இப்போது குழந்தைகளாகி நீங்கள் முழுவதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போ நீங்க முழுசா உங்க எல்லாத்தையும் நினைப்பு வச்சுக்கோங்கன்றாரு. இந்த பிறவியில் செய்த பாவங்கள் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தங்களது வாழ்க்கையை பற்றியோ தெரியும் அல்லவா. பாபா சொல்றாரு, இப்ப நம்ம இந்த பிறவில நம்ம என்ன பாவம் பண்ணோம் நமக்கு தெரியும் இல்லையா. நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்சதுல இருந்து கலியுகத்துல இந்த பழைய வாழ்க்கை, இப்ப சங்கமயுக வாழ்க்கை. சங்கமயுகத்திலயும் நம்ம தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறோம், போன பிறவிலையும் நம்ம பண்ணியிருப்போம். ஏன்னா ஒரு புழுவை கூட நசுக்கி போட்டிருப்போம், என்னெல்லாம் நிறைய பாவம் பண்ணியிருப்போம், நம்ம பண்ணாமலாம் கிடையாது. பட்டாம்பூச்சி நசுக்கி போட்டிருப்போம், இது ஒன்றா வெட்டுக்கிளி, இல்லைன்னா யாரையாவது திட்டியிருப்போம். எவ்வளோ துக்கம் கொடுத்துருப்போம் மற்றவங்களுக்கு, தெரிஞ்சே கூட பண்ணியிருப்போம். நான் கரெக்டாக தான் பேசினேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த மாதிரிலாம் நிறைய பாவங்களை நம்ம பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இல்லவான்னு சொல்றாரு. ஒரு சிலர் மந்த புத்தியாக, ஒரு சிலர் விசால புத்தினராக இருப்பாங்க. சிறு வயதினுடைய சரித்திரம் நினைவுல இருக்கும் அல்லவா. இந்த பாபா கூட சிறு வயதினுடைய ஹிஸ்டரி கூறுகிறார் அல்லவா. இந்த பிரம்மா பாபா கூட சொல்றாரு, அவருடைய சின்ன வயசுல நடந்ததெல்லாம் சொல்றாரு. பாபாவிற்கு அந்த வீடு ஆகியவை கூட நினைவில் இருக்கிறது. அது பிரம்மா பாபாவுக்கு
அவர் சின்ன வயசுல வாழ்ந்த வீடு கூட நினைவில் இருக்குது. ஆனால் இப்பொழுதோ அங்கு கூட எல்லாமே புதிய வீடுகளாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடும் சொல்றாரு. நம்ம வாழ்ந்த மாதிரியா இருக்குது, இப்ப எல்லாமே மாறி போயிடுதுல்ல. நம்ம வாழ்ந்த இடம் போய் பார்த்துட்டு வந்தோம்னா எல்லாம் வேற மாதிரி மாறி இருக்கும். அந்த மாதிரி பிரம்மா பாபாவுடைய வீடும் எல்லாமே மாறி போச்சுன்றாரு. 6 வயது முதற்கொண்டு தங்களது வாழ்க்கை சரித்திரம் நினைவில் இருக்கும் இல்லையா. பாபா சொல்றாரு 6 வயசுல இருந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும்ன்றார். வாழ்க்கை சரித்திரம் நினைவில் இருக்கும். ஒருவேளை மறந்து விட்டிருந்து என்றால் மந்த புத்தி என்று, டல் புத்தி என்று கூறுவார்கள். ஒருவேளை 5 6 வயசுல என்ன நினைச்சேன் எனக்கு ஞாபகம் இல்ல, நான் என்ன படிச்சுட்டு இருந்தேன், என்ன பண்ணேன், எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு டல் புத்தின்றார், மந்த புத்தின்றார். உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை எழுதுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இன்னைக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு பாபா. பாபா ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, எழுதுங்க. உங்க வாழ்க்கை சரித்திரத்தை எழுதுங்க. எழுதுனாதான் மனசு விட்டு போகும். ஏன்னா அதெல்லாம் புடிச்சு வச்சுக்கிட்டு தான் நீங்க உட்காந்துருக்கிறீங்க. அதெல்லாம் மனசுல இருக்கிறதெல்லாம் என்கிட்ட கொடுங்கன்றாரு. அதனால தான் சொல்றாரு, இன்னைக்கு எழுதுங்க. வாழ்க்கையினுடைய லைஃப் விஷயம் ஆகும் அல்லவா. வாழ்க்கையில் எவ்வளவு அதிசயங்கள் இருந்தன என்று தெரிய வரும் உங்களுக்குன்றாரு. காந்தி, நேரு ஆகியோரின் வாழ்க்கையை பற்றி எவ்வளவு பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் எழுதப்பட்டுள்ளன. இப்ப காந்தி தாத்தா, நேரு மாமா இவங்களோட வாழ்க்கையை பத்தி புத்தகங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். வாழ்க்கையோ உண்மையில் உங்களுடையது, மிகவும் மதிப்பு வாய்ந்ததுன்றார். அவங்களெல்லாம் விடுங்க, ஆனா உங்களுடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது மிகவுமே மதிப்பு வாய்ந்ததுன்றாரு. இது அதிசயமான வாழ்க்கையாகும். இப்ப நம்ம வாழற அந்த சங்கமிக வாழ்க்கை அதிசயமான வாழ்க்கையாகும். இது மிகவுமே விலை மதிப்பிட முடியாத வாழ்க்கையாகும் சொல்றாரு. இதனுடைய மதிப்பை சொற்களாலே சொல்ல முடியாதுன்றாரு. நம்ம இப்ப வாழற இந்த பிராமண வாழ்க்கையுடைய மதிப்பு வார்த்தைகளால சொல்ல முடியாதுன்றாரு. இச்சமயம் நீங்கள் தான் சேவை செய்றீங்க. இப்ப கடவுளுக்கே உதவியாளரா இருக்கிறோம் நம்ம. பாபா சொல்றாரு, கடவுளுக்கே உதவியாளரா இருக்கிறீங்க நீங்க. நீங்க தான் சேவை செய்றீங்க. இந்த லட்சுமி நாராயணர் எதுவுமே சேவை செய்வதில்லை. லட்சுமி நாராயணர் இருக்காங்கல்ல சொர்க்கத்துல, அவங்க எதுவுமே கடவுளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணல. அவங்க முதல் பிறவிலே ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய முன்னாடி பிறவிலே ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க எதுவும் சேவை செய்யறதில்ல. உங்களுடைய வாழ்க்கை மிகவுமே மதிப்பு வாய்ந்ததுன்றாரு. இந்த வாழ்வில் தான் மற்றவர்களுடைய வாழ்க்கையும் இது போல ஆக்குவதற்கான சேவை செய்கிறீர்கள். இப்ப இந்த பிராமண வாழ்க்கையில தான் நம்ம வாழ்க்கையையும் நம்ம உயர்த்திக்கிட்டு மத்தவங்களையும் உயர்த்தணும் இல்லையா. மத்தவங்க வாழ்க்கையையும் நல்லா ஆக்கிறதுக்கான சேவையை இப்ப செய்யறோம்னு சொல்றாரு. யார் நன்றாக சேவை செய்கிறார்களோ அவர்கள் மகிமைக்கு உகந்தவர்களாக ஆகிறார்கள் சொல்றாரு. இப்ப கடவுளுக்கு ஹெல்ப் பண்றோம் இல்லையா, சேவை செய்யறோம் அப்படின்னா மகிமைக்கு உகந்தவர்களா ஆகிறாங்கன்றாரு. வைஷ்ணவ தேவியின் கோயில் கூட உள்ளதல்லவா. இப்போது நீங்கள் உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவராக ஆகிறீங்கன்றாரு. வைஷ்ணவர் என்றாலே தூய்மையாக இருப்பவர்கள் தான். இப்ப லட்சுமி நாராயணன் கோயில், வைஷ்ணவி மாதா இதெல்லாம் இருக்காங்கன்னா அந்த கோயில்ல வந்து தூய்மையா இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்கள போய் வழிபடுறாங்க. அங்க கோயில்லே பாத்தீங்கன்னா அவங்க வெங்காயம் பூண்டு இல்லாம சமைப்பாங்க லட்சுமி நாராயணன் கோயில் எல்லாம். அதான் பாபா சொல்றாரு, வைஷ்ணவர் என்றாலே தூய்மையாக இருப்பவர்கள் சொல்றாரு. இப்போது உங்களுடைய உணவு பழக்கங்கள் கூட வைஷ்ணவர்களுடையது ஆகுன்றாரு. இப்ப பிரம்மா குமாரிகள் இயக்கத்துல நமக்கு உணவு பழக்க வழக்கம் கூட பாபா அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாரு. வந்து வைஷ்ணவர்களுடையது மாதிரி ஆக்கிட்டேன்னு சொல்றாரு. முதல் நம்பர் விகாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வைஷ்ணவர்களாக பவித்திரமாக இருக்கவே இருக்கிறீர்கள்ன்றாரு. இப்ப முதல் நம்பர் விகாரத்தையும் நம்மளை விட வச்சிட்டாரு இல்லையா. மற்றவங்கள பொறுத்தவரை அவங்கெல்லாம் கூட எப்படி இருக்கிறாங்களோ தெரியல. ஆனா இப்ப நம்ம உண்மையான பிராமின்ஸ் ஆயிட்டோம் இல்லையா, உண்மையான பிராமணர்கள். இப்ப நீங்க பவித்திரமாகவே இப்ப இருக்கவே இருக்கிறீங்க, வைஷ்ணவர்களாக இருக்கிறீங்கன்றாரு. ஜெகதாம்பாவின் குழந்தைகளாகிய இவர்கள் அனைவரும் பிரம்மா குமாரிகள் ஆவார்கள் அல்லவான்னு சொல்றாரு. பிரம்மா மற்றும் சரஸ்வதி மற்ற குழந்தைகள் அவர்களுடைய சந்ததியினர் ஆவார்கள். தேவிகள் கூட வரிசைக்கிரமமாக இருக்கிறாங்க, அவர்களுக்கு பூஜை கூட ஆகிறதுன்றாரு. மற்றபடி இத்தனை புஜங்கள் ஆகியவை கொடுத்துட்டாங்க. தேவிகள் அம்மன் கையில பாத்தீங்கன்னா பின்னாடி அத்தனை கை காமிச்சிருக்கிறாங்க. 7 8 கை காமிச்சா கூட பரவாயில்ல, அஷ்ட கைகள்னாலும் சிலது 12 16 கையெல்லாம் கூட காமிச்சிருப்பாங்க. ஒன்னொன்னுத்துலயும் ஒரு சூலாயுதம், அதெல்லாம் ஞானத்தினுடைய ஆயுதங்கள் தான். அப்படி காமிச்சிட்டாங்க. அவை அனைத்துமே தேவையற்றதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் அநேகரை உங்களுக்கு சமானமாக இப்ப ஆகுறீங்க. ஒண்ணும் இல்லை, நம்ம இந்த ஞான பாயிண்ட்டை நம்ம அப்ளை பண்ணி நம்ம வாழ்க்கையில போட்டு மாத்திக்கிட்டு மற்றவங்களுக்கும் நம்மளுடைய அனுபவத்தை சொல்லி புரிய வச்சு அவங்களையும் மாத்துறோம். நம்மள மாதிரியே அவங்கள மாத்துறோம்னு சொல்றாரு. எனவே புஜங்களை கொடுத்து விட்டார்கள். அதனாலதான் ஹேண்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம கூட ஹேண்டா சேருது இல்ல, அதனால அத்தனை கைகளை காமிச்சிட்டாங்க. பிரம்மாவை கூட 100 புஜங்கள் உடையவர்களாக 1000 புஜங்களை உடையவராக காண்பிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு குழந்தைகள் நம்ம இருக்கிறோம் இல்லையா, நிறைய குழந்தைகள் இருக்கிறனால அத்தனை கைகள் காமிச்சிட்டாங்க. இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகுன்றாரு. உங்களுக்கு பிறகு தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். இப்ப நமக்கு என்ன சொல்றார் பாபா, ஞானத்தை தாரணை பண்ணதோட சேர்த்து தெய்வீக குணங்களையும் இப்ப தாரணை செய்யணும்னு சொல்றாரு. அப்பதானே தேவதை ஆக முடியும். யாருக்குமே துக்கம் கொடுக்காதீர்கள்ன்றாரு. யாருக்காவது தப்பும் தவறுமான வழி கூறி சர்வநாசம் செய்யாதீர்கள்ன்றாரு.
இப்ப யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது, தப்பு தவறான வழி சொல்லக்கூடாது. மத்தவங்களுக்கு ஸ்ரீமத்த ஒழுங்கா புரிய வைங்க. ஸ்ரீமத்துல மன்மத்து, பரமத்தெல்லாம் கலந்து சொல்லி அவங்கள சர்வநாசம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்ய தெரிஞ்சா சொல்லுங்கள்னா சொல்லாதீங்க. ஸ்ரீமத் பாபா என்ன சொன்னாரோ, முரளியில் என்ன சொன்னாரோ அதை தான் நம்ம சொல்லணும். தெரியாம நம்ம மனவழி பிறவழியெல்லாம் சொல்லி சர்வநாசம் பண்ணிடாதீங்கன்றார். அந்த பாவம் அவங்களுக்கும் வரும், நமக்கும் சேர்ந்துடும். தந்தை மற்றும் ஆஸ்தியை இப்ப நினைவு செய்யுங்கள் என்ற ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை தான் புரிய வைக்கணும். இப்ப எல்லாருக்கும் நீங்க என்ன சொல்லி புரிய வைக்கணும்னா, அப்பாவை நினைங்க, ஆஸ்தியை நினைங்க. இதை மட்டும் முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லி புரிய வைக்க வேண்டும் சொல்றார். நல்லது. நிமிலை இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாடல் மற்றும் பூஜைக்கு உகந்தவர் ஆக வேண்டும் என்றால் பக்குவமான வைஷ்ணவர் இப்ப ஆக வேண்டும் சொல்றார். பாடல் பாடுறதுக்கு, பூஜைக்கு உகந்தவரா, உங்களை நோக்கி பூஜை செய்யறதுக்கு, உங்களுக்கு பாட்டு பாடுறதுக்கு, இதுக்கெல்லாம் உகந்தவரா நீங்க ஆகணும்னா பக்குவமான வைஷ்ணவரா ஆகணுன்றாரு. தூய உணவு பழக்கத்தின் கூடவே தூய்மையாகவும் இருக்க வேண்டும். உணவு பழக்கம் மாத்தணும். அதாவது நான்வெஜ் விட்டுறணும், வெங்காயம் பூண்டெல்லாம் விட்டுணும். அப்போதான் லட்சுமி நாராயண் கோயிலில் அதனால தான் அந்த மாதிரி சமையல் அவங்க சமைக்கிறாங்க. ஏன்னா அவங்க தூய வைஷ்ணவரா மாறிட்டாங்க. லட்சுமி நாராயணர் பாபா பேச்சு கேட்டு மாறிட்டாங்க இல்லையா? அதனால அதே மாதிரி விகாரத்துல இருந்து விடுபட்டு இருக்கணும். முதல் விகாரத்துல இருந்து வெளியே வந்திருக்கணும். அதனால கூடவே தூய்மையாகவும் இருக்கணும். அப்பதான் பூஜைக்கு உகந்தவரா ஆக முடியும்னு சொல்றாரு. இந்த மதிப்பு வாய்ந்த வாழ்க்கையில் சேவை செய்து அநேகருடைய வாழ்க்கையும் சிறந்ததாக ஆக்க வேண்டும். இந்த வாழ்க்கையே மதிப்பு வாய்ந்தது, பிராமண வாழ்க்கை. இதுல பாபாவுக்கு உதவியாளராகி நம்ம சேவை செஞ்சு நிறைய பேரோட வாழ்க்கையை சிறந்ததாக ஆக்கணும். நம்ம மட்டும் வாழ்க்கையை சிறந்ததா ஆக்கிக்க கூடாது, மற்றவங்களையும் வாழ்க்கையை சிறந்ததா ஆக்கணுன்றாரு. 2வது பாயிண்ட், ஆத்மாவின் பிரகாசம் அதிகரித்து கொண்டே செல்லும் அளவிற்கு தந்தையுடனாக இப்ப தொடர்பு கொள்ள வேண்டும், யோகமும் கொள்ள வேண்டும். பாபா நினைக்க நினைக்கதான் அந்த ஆத்மாவுடைய ஒளி அதிகரிக்கும்ன்றாரு. அப்புறம் ஒளியாவே தெரியுன்றாரு. நெற்றிய பார்த்தா ஒரு ஒளி பிரகாசம் தெரிய ஆரம்பிக்கும். எப்பன்னா பாபாவை அதிகமா நினைக்கும் போதுதான் அந்த ஒளி பிரகாசம் தெரியுன்றாரு. எந்த ஒரு விக்கிரமும் செய்து பிரகாசத்தை குறைத்து கொள்ளக்கூடாது. ஆனாலும் நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஆத்மாவுடைய பல்பு எரியாது, ஃபியூஸ் போயிடும்ன்றாரு. மங்கி போயிடும், மங்கிடும், லைட்டே வராதுன்றாரு. தங்களுக்கு தாங்களே இப்ப நட்பு கொள்ள வேண்டும்ன்றாரு. உங்களுக்கு நீங்க நண்பராகுங்க, பகைவராகாதீங்கன்னு சொல்றாரு. வரதானம் வரதானம் ஒரு நிமிஷம். வரதானம், சுயஸ்திதியின் இருக்கையில் நிலைத்திருந்து பரஸ்திதிகள் மீது வெற்றி பெறக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாங்க. இப்ப நம்மளுடைய சுயஸ்திதி ஆத்மஸ்திதியில இருந்து பரஸ்திதி, இந்த பரஸ்திதின்னு பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வருது. எதையாவது அவங்க இவங்க அப்படின்ட்டு தேவையில்லாத அந்த பரஸ்திதிலாம் வருது. இல்லைன்னா நம்ம வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு பிரச்சனை, அது ஒரு பரஸ்திதி, அதெல்லாம் வரும். அப்ப நம்ம யாரு, நான் யாரு, பாபா என்ன சொல்லியிருக்காரு, நான் அன்னைக்கு கூட பெண் சிங்கம்னு சொன்னாருல்ல, பெண் சிங்கம்னாரு, மாயா ஒரு காகித புலினாரு. நான் யாரு, நான் சிவசக்தி, எப்படியெல்லாம் அந்த ஒரு சுயஸ்திதியை வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அந்த பரிஸ்திதி மீது நீங்க வெற்றி பெறுவீங்க. அந்த மாதிரி வெற்றி பெறக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. எந்த ஒரு பரிஸ்திதியும் இயற்கையின் மூலம்தான் வருகிறது. ஒரு நோய் கூட வரலாம், உடம்புல ஏதாவது பிரச்சனை, அதுவும் ஒரு பரிஸ்திதி தான் இல்லையா? இயற்கை மூலம் தான் வருது அது. எனவே பரிஸ்திதி என்பது படைப்பு மற்றும் மாஸ்டர் சர்வ சக்திவான், ஒருபோதும் தோல்வி அடைய முடியாது. அதான் சொல்றாரு, பரிஸ்திதின்றது நம்மளோட படைப்பு தான்ன்றாரு. அதுவே நம்மளாலதான் வந்திருக்குது. நம்ம ஏதோ பண்ணியிருப்போம், அதனால வருது. போன ஜென்மத்துல யார்கிட்டயா கடன் வாங்கிட்டு கொடுக்காம விட்டுருப்போம், அவங்க திரும்ப நம்ம கடனை கேட்குறாங்க. அது ஒரு பரிஸ்திதி, ஒரு சுச்சுவேஷன். அது நமக்கு வருது அப்படின்னா அது நம்ம தான் படைச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? நம்ம தான் அந்த தப்பு பண்ணி வச்சிருக்கிறோம், அதனால தான் அது நம்மளை நோக்கி வருது. அதனால அது எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. உங்க சுயஸ்திதி மூலமா நீங்க ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க. மற்றும் இப்ப மாஸ்டர், நம்ம யாரு, நம்மளாம் மாஸ்டர் சர்வசக்திவான், சர்வசக்திவானுடைய குழந்தைகள், அஷ்ட சக்திகளின் தேவி நம்ம. அப்ப ஒருபோதும் நம்ம தோல்வி அடைய முடியாதுன்றாரு. அதனால எது வந்தாலும் இது போன கல்பம் நடந்தது, இந்த டிராமால இருக்குது, அது நடக்குது. ஒரு மழை பெய்யுதா, டிராமால இருக்கு. வெள்ளம் வருதா, டிராமால இருக்கு. புயலே வருதா, அது டிராமால இருக்கு. அவ்வளவுதான். அது நமக்கு முன்னாடி எதுவுமே பண்ண முடியாது. எதுவும் இயற்கையை நான் இயற்கையை வென்ற ஆத்மா. உடம்புல நோய் வருதா, என்னுடைய கர்ம போகம் முடியுது, நான் குஷி குஷியா கழிக்கிறேன், அவ்வளவுதான். இதன் மூலமா என் பாவம் அழியுது.
பாபா நினைச்சா போயிருக்கோம், சரி நினைக்காதனால இப்படி உடம்பு மூலமா ஏதோ நடக்குது, சரி இதையும் அனுபவிச்சு முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு ஞான பாயிண்ட்டை அப்ளை பண்ணுங்க. உறவினர்கள் மூலமா துக்கமா போன பிறவில நான் கொடுத்துருக்கேன், அதனால அவங்க எனக்கு கொடுக்குறாங்க, நான் வாங்கிக்கிறேன் சந்தோஷமா, ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்ளும் சக்தியை யூஸ் பண்ணுங்க. அதனால எல்லாத்தையும் ஞான பாயிண்ட் அப்ளை பண்ணி முடிச்சிருங்கன்றாரு. ஒருபோதும் பரிஸ்திதிக்கு தோல்வி அடையாதீங்கன்றாரு. அது நடக்க முடியாததுன்றாரு. யாராவது தமது இருக்கையை விட்டு விடுகிறார் என்றால் தோல்வி ஏற்படுகிறது இல்லையா? இப்ப சீட் இருக்கு, அந்த சீட்டை விட்டுடுறாங்க. இப்ப சிஎம் சீட்ல இருக்கிறாங்க, அந்த அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த சீட்டை விட்டுறாங்க. அப்ப அவங்களுக்கு தோல்வி ஏற்படுகிறது இல்லையா? இருக்கையை விடுவது என்றால் சக்தியற்றவராக ஆவதா. அப்ப நம்ம ஆத்மான்ற சீட்ல உட்காரணும். அப்பதான் நம்ம மாஸ்டர் சர்வ சக்திவான். அந்த சீட்ல நீங்க உக்காந்தீங்கன்னா தான் நீங்க வந்து சக்திசாலி. நீங்க சீட்டை விட்டு இறங்கிட்டீங்கன்னா, அப்ப தேகாபிமானத்துல வந்துட்டீங்கன்னா பயப்படுவீங்க, எல்லாத்துக்கும் பயப்படுவீங்க இல்லையா? சக்தியற்றவராக ஆவதாகுன்றாரு. இருக்கையின் ஆதாரத்தில் சக்திகள் தாமாகவே வருகின்றன. நீங்க சீட்ல உட்காந்துட்டா தானா சக்திகள் வந்து உள்ளே நையான்னு வந்துரும், எல்லாமே வந்துரும், 8 சக்திகளும் வந்துரும். யார் இருக்கையிலிருந்து கீழே இறங்கி விடுகிறாரோ அவர் மீது மாயாவின் தூசி படுகிறது. இப்ப ஆத்மா சீட்டை விட்டு கீழே இறங்கிடுச்சு, ஆத்மான்ற சீட்டை மறந்து போய் நான் இந்த தேகம்னு நினச்சிக்கிட்டோம்னா தானாவே மாயாவுடைய தூசி நம்ம மேல படிஞ்சிரும், தேக அபிமானம் வந்துடும், அப்புறம் காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் வந்து ஒட்டிக்கும், அப்புறம் அடிமை ஆயிடும், ஆத்மா வந்து அடிமை ஆயிடும் 5 விகாரத்துக்குன்றார். பாப்தாதாவின் செல்லமான மறுபிறவி எடுத்த பிராமணர்கள் ஒருபோதும் தேக அபிமானத்தின் மண்ணில் விளையாட மாட்டார்கள். பாபா சொல்றாரு, இப்ப நம்மளாம் யாரு? பாப்தாதாவின் செல்லமான மறுபிறவி எடுத்திருக்கிற பிராமணர்கள், பிராமண குழந்தைகள். ஒருபோதும் இந்த தேக அபிமானன்ற மண்ணில் விளையாடக்கூடாது. அதனாலதான் கிருஷ்ணர் வந்து மண்ணை சாப்பிட்டாரு, அப்புறம் வாயை திறந்தா வந்து பூமி தெரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நம்மளை வந்து இப்ப மண்ணை சாப்பிடக்கூடாது, மண்ணில் வந்து காலை வைக்கக்கூடாதுன்றார் பாபா. தேக அபிமானம் என்ற மண்ணில் விளையாடாதீங்க, விளையாட மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. யாரு? பாப்தாதாவின் செல்லமான மறுபிறவி எடுத்த பிராமணர்கள். அதோட அவங்க சுயஸ்திதியோட இருக்கையில செட் ஆயிருப்பாங்க. அதனால அவங்க பரஸ்திதியை வெற்றி அடையக்கூடியவர்கள். மாஸ்டர் படைப்பவர் அப்படின்னு சொல்லி நமக்கு வரதானம் கொடுக்குறாரு. ஸ்லோகன்: திடத்தன்மை, உறுதி கடுமையான சம்ஸ்காரங்களை கூட மெழுகு போல அழித்து விடும் சொல்றாரு. நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா, திட சங்கல்பம் வைக்கிறீங்க, உறுதியா நான் வந்து சில சம்ஸ்காரம் கோவத்தை விட்டுருவேன், உறுதியா நான் வந்து அஞ்சு விகாரத்தையும் விட்டுற போறேன், அந்த மாதிரி நீங்க உறுதித்தன்மை இருந்துச்சுன்னா கடுமையான சம்ஸ்காரங்களையும் கூட அந்த உறுதித்தன்மை என்ன பண்ணும்னா மெழுகு போல உருக்கி அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்காக தேவை திடத்தன்மை தான். அது வந்து நம்மளை மாயாவோ இல்லை காலமோ நம்மளை மாற்றக்கூடாது. நம்மளே வந்து திடத்தன்மை வச்சு நான் மாற்றியே தீருவேன், மாற்றியே காட்டுவேன், நாலுலேருந்து அமிர்த வேலை 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பண்ணுவேன், என்னுடைய பழைய சம்ஸ்காரத்தெல்லாம் நான் வந்து அழிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு திட சங்கல்பம் வச்சு பண்ணும்போது நம்மளுடைய சம்ஸ்காரங்கள்லாம் மெழுகு மாதிரி அது அழிச்சிடும் திட சங்கல்பம்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா திருடனா பார்த்து திறந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி நம்மளே திருந்தினாதான், நம்மளே திட சங்கல்பம் வச்சாதான் விட முடியும். பாபா சொல்றாரு, இருந்தாலும் எத்தனை பேர் கேட்குறாங்க? ஆத்மா வந்து ஸ்ரீமத் படி நடக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். அதனால இப்போ நம்மளே தான் திடத்தன்மை எடுக்கணுன்றாரு. உறுதிதான் உறுதித்தன்மை தான் உங்களை மாற்றும்னு சொல்லி சொல்றாரு. அவ்யக்த இஷாரா இணைந்த ரூபத்தின் ஸ்மிருதி மூலம் சதா வெற்றியாளர் இப்போ ஆகுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இணைஞ்ச ரூபம் இதான் நேற்று ஒரு வாரமாக இதான் சொல்லிட்டு இருக்காரு. இணைந்த ரூபம் சிவசக்தி, இணைந்த சுரூபம், அந்த நினைவு மூலமா சதா வெற்றியாளர் ஆகுங்க. எப்படி ஞான சுரூபமாக இருக்கிறீர்களோ அது போல இப்போ அன்பு சுரூபம் ஆகுங்கன்றாரு. ஞான பாயிண்ட்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா? ஞானம் வந்து புத்தியில இருக்கு, ஞானத்தையும் வாழ்க்கையில கொண்டு வந்துட்டோம், சுரூபமா ஆக்கிட்டீங்கன்றாரு. நம்ம ஆக்குறோமா இல்லையா? அவர் சொல்லிட்டாரு பாருங்க, ஞான சுரூபமா நீங்க ஆயிட்டீங்க, அது போல அன்பு சுரூபமா இப்ப ஆகுங்க. ஞானம் மட்டும் பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் பேசுறீங்கல்ல, எது கேட்டாலும் ஞானத்தை மட்டும் வாயில வந்துருது, ஞானத்தை மட்டும் பாபா இது சொல்லியிருக்காருல, பாபா அது சொல்லியிருக்காருலன்னு வாயில ஞானம் தான் வருது. அது மாதிரி இப்ப அன்பு சொரூபம் ஆகுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அன்பா பேசுங்க, அன்பு சொரூபம் ஆகுங்க. ஞானம் மற்றும் அன்பு ரெண்டும் இணைந்தே இப்ப இருக்க வேண்டும்ன்றாரு. ஏனென்றால் ஞானம் என்பது விதை, அன்பு அதற்கு தண்ணீர் ஆகுன்றாரு. ஞானம்ன்றது விதை போடுற மாதிரி, ஆனா அது அன்பா சொல்லி புரிய வைக்கணும்ன்றாரு. அன்பா சொன்னீங்கன்னா அது தண்ணி ஊத்துற மாதிரின்றாரு, அப்பதான் விதை முளைக்கும்ன்றாரு. நீங்க மட்டும் கோபமா சொன்னீங்கன்னா யாரும் ஞானத்தை கேட்க மாட்டாங்க இல்லையா? அதனால அன்பா சொல்லும் போது தான் அதுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி. விதைக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் பழம் கொடுக்காதுன்றாரு. அப்ப பலனே கிடைக்காது. நீங்க அன்பா சொல்லி அந்த ஞானத்தை சொன்னாதான் பலன் கிடைக்கும். நீங்க கோபமா சொன்னீங்கனாலாம் பலன் கிடைக்காது. தண்ணீர் இல்லைன்னா பலன் கிடைக்காது, அன்பு இல்லைன்னா பலன் கிடைக்காது. ஞானத்துடன் கூடவே மனதின் அன்பு இருக்குமானால் பிராப்தி என்ற பழம் கிடைக்கும் சொல்றாரு.
அதனால தான் நீங்க வந்து மத்தவங்க ஞானம் சொல்லும்போது, அவங்க மேல ஒரு சுப பாவனை, சுப ஆசைய வச்சு அன்பா வந்து அவங்க அவங்க தப்பெல்லாம் கூட மன்னிச்சுட்டு நீங்க அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பாபா சொல்லுவாரு. மன்னிக்காமலே நம்ம கோவமா ஞானத்த சொல்லி, இதெல்லாம் ஸ்ரீமத் கிடையாது. இதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க மாற மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு கோவம் தான் வரும். ஆமா சொல்ட்டாங்க. இது மாரிலாம் சொன்னா நான் கேட்கவே மாட்டேன்ட்டு ஆத்மா என்ன பண்ணும்? கேட்காது. ஏன்னா நம்மளும் எடுக்கிற ஆயுதம் வந்து மாயாவோட ஆயுதம். உடனே அங்க அவங்களுக்கும் அந்த மாயாவோட ஆயுதம் வந்து வெளிய எமர்ஜ் ஆயிடும். அதனால அவங்க வந்து கேட்க மாட்டாங்க நம்ம சொல்றத. அதனால நம்ம வந்து பாபாவுடைய ஆயுதத்த தான் எடுக்கணும். அன்பு, ஞானமும் பாபாவோட ஆயுதம். ஞானத்த சொல்லும்போது பாபாவோட ஆயுதத்த பயன்படுத்தி நம்ம சொல்லும்போது, அந்த பழம் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா.